உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகாகவி பாரதியார் அவருடைய நினைவை போற்றும் வகையிலே 100 நாட்கள் 100 நிகழ்ச்சிகள் 100 ஆளுமைகள் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இப்போது நாம் 100ஐ தாண்டி நிகழ்ச்சிகள் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருக்க வீடுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி தான் நிகழ்ச்சி. ஆதி காலத்துல நாமெல்லாம் ஒரு குகையில வாழ்ந்துட்டு இருந்தோம். மரத்துக்கு மேல இரவு நேரத்துல மரத்துல ஏறி தூங்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? இப்ப கூட நீங்க தூக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு அடி உயரமுள்ள கட்டுல இருந்து கீழே விழுற மாதிரி கனவு கண்டா பதறி அடிக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய முன்னோர்கள் 40,000 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மரத்துக்கு கல்லையில தூங்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து விழுந்தா என்ன ஆகும்னா அடிபடும் ஒண்ணு. 2வது காட்டு விலங்குகிட்ட சிக்கிக்குவாங்க. அந்த அச்ச உணர்வு இன்றைக்கும் நமக்குள்ள இருக்கு. அப்போ இந்த உறையுள் என்பது காலம் காலமாக நமக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கு. அப்ப பிற்பாடு நாமெல்லாம் என்ன பண்றோம், சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற முடிவுக்கு ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப வீடு கட்டிட்டு இருக்க முடியாதவங்க, இந்த இருக்கிற இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு குடிபெயர்றவங்க, அவங்களுக்கு அங்க ஒரு சொந்தமா ஒரு இடமும் ஒரு வீடு இல்லாத போது ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கிறாங்க. இப்படிதான் அந்த வாடகை வீடுன்றது உருவாகுது. முதல்ல எப்பவுமே சொந்த வீடு தான் இருந்தது எல்லாருக்குமே. அப்புறம் நகர்களால, இடம்பெயர்வுகளால வாடகை வீடுன்னு ஒண்ணு வருது. நகரங்களை நோக்கி மக்கள் போகிற போது வாடகை வீடு வருது. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் வாடகை வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வாடகை வீட்டுல வாழறது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குதா? இல்லைங்க. அது எப்படிங்க அடுத்தவங்க வீட்டுல நாம தான் எப்படிங்க மகிழ்ச்சியை கொடுக்கும்? நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணுங்க. நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இருக்கணுங்க. அப்படி இருக்கிறதாங்க மகிழ்ச்சி அப்படின்னு சொந்த வீட்டுல இருக்கிறது மகிழ்ச்சியை கொடுக்குறதா அப்படின்றதுதான் இன்னைக்கு தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர் பேச போறாங்க. எல்லாருமே மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள். வாடகை வீடா சொந்த வீடா என்ற தலைப்புல பேசப்படுங்க அத்தனை பேரும் பல பட்டிமன்றங்களை பல தலைப்புகளை பார்த்து வந்தவங்க. பெரும்பாலானவர்கள் இல்லத்தரசிகள். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவரா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முனைவர் M.K. ராஜ்குமார். வழக்கறிஞர், சிறுகதை எழுத்தாளர், நல்ல கவிஞர், இப்படி பன்முக தன்மை கொண்டவர் இந்த நிகழ்ச்சியுடைய நடுவராக பொறுப்பேற்றிருக்கிறார். வாடகை வீடு தான் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த அணியில பேசக்கூடியவங்க இசைச்செல்வி திருமதி கிரிஜா ராஜசேகர், திருமதி சு தங்கம் சாய்ராமன் வேங்கியாம்பட்டி கிராமத்திலிருந்து இணைஞ்சிருக்காங்க. திருமதி பரமேஸ்வரி ஏழுமலை ஹைதராபாத்ல இணைஞ்சிருக்காங்க. திருமதி தா பால் தங்கம் சென்னையில இருந்து இணைஞ்சிருக்காங்க. சொந்த வீடு தாங்க சிறந்தது, அதுதாங்க மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது அப்படி பேசக்கூடியவங்க திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், திருமதி ரமணி பாலசாமி பெங்களூரு, திருமதி ரேவதி கணேசன் சிறுகாழிபுத்தூர், திருமதி புதுவை புவனா பொம்மையார்பாளையம். இவங்க 4 பேரும் சொந்த வீடுதான் சிறந்ததுன்னு பேச வந்திருக்காங்க. ஒரு மகிழ்ச்சியான, அதே நேரத்துல பல பிரச்சனைகள் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. இன்றைக்கு ஏராளமான மக்கள் சொந்த வீடு இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் ஆற்றங்கரை ஓரத்திலே குடிசைகளை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு வெள்ளம் வந்த அந்த வெள்ளத்திலே பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இடம் சொந்தமில்லை என்றாலும் சொன்னா அந்த குடிசை சொந்தம். சொந்த வீடுதான், ஆனா வெள்ளம் வந்தாக்கா ரொம்ப துன்பம். அவங்க என்ன நினைப்பாங்க, பேசாம ஒரு வாடகை வீட்டுல இருந்துக்கலாம்பா அப்படின்னு நினைப்பாங்க. வாடகை வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வீட்டையும் வெள்ளம் வருது. இப்ப நான் எல்லாம் வாடகை வீட்டுல இருக்கேன்.
எங்க வீட்டுல வெள்ளம் வந்துச்சு. நான் நினைப்பேன், ச்சே, ஒரு சின்ன குடிசை, ஒரு ஆட்டுங்கிற ஓரத்துல கூட பரவாயில்லையா, ஒரு சின்ன குடிசை நமக்கு சொந்தமா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். இப்படி 2 பக்கம் நினைக்கிற சூழ்நிலைமையில இதுல எது சிறந்ததுன்னு ஒரு பட்டிமன்றம் நடத்தி, இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக முனைவர் ராஜ்குமார் ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கிறார். ஐயா முனைவர் ராஜ்குமார் சிறந்த சிறுகதை எழுத்தாளர் என்று சொன்னேன், நல்ல கதையாசிரியர் என்று சொன்னேன், நல்ல தத்துவவாதி என்று சொன்னேன், நல்ல மேடை பேச்சாளர் என்று சொன்னேன். இத்தகைய சிறப்புத்தன்மை வாய்ந்த முனைவர் அவர்களை இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று நடுவு நிலைமை தவறாமல் ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்கி அதை கேட்டுக்கொள்கிறேன். இவரு சொந்த வீடு தான் சிறந்ததுன்னு சொன்னா, வாடகை வீட்டுல இருக்கவங்க ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லிடுவார். சொந்த வீடு தான் சிறந்தது தீர்ப்பு கொடுத்தா, வாடகை வீட்டுல இருக்கவங்க ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவாரு. வாடகை வீடு தான் சிறந்ததுன்னு சொன்னா, ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருவாரு. அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒண்ணு இல்ல. வாங்க வாங்க திரு ராஜ்குமார் அவர்களே வந்து உங்களுக்கு ஐயாவை நடுவர் கொடுத்தாரு. அனைவருக்கும் வணக்கம். பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். அச்சம் தரை விடுத்து அஞ்சாமை நெஞ்சிலேந்தி மிஞ்சி புகழ் உலகலாம் மிஞ்சி நிற்கும் எனக்கு தமிழ் தந்த தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்னும் கலை இலக்கிய பெரும் தளம் உலகிலே பல தளங்கள் இருக்கிற போது நாம் சிறப்பான ஒரு தளத்தை வைத்து பல்வேறு நிகழ்வுகளை மகாகவி பாரதிக்கு 100 விழா என்று எண்ணி இப்பொழுது 100க்கும் மேற்பட்ட விழாக்களை எடுத்துக் கொடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அல்லது இந்த நிகழ்வில் பேசியிருக்கிற ஆளுமைகள் மிகச்சிறந்தவர்கள். இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய வள்ளுவரை வணங்கி, பாரதிதாசனை வணங்கி, எங்களுடைய உயிராய் உணர்வாய் இருக்கிற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழ் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, எங்களுடைய துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஈரோடு ராஜாமணி அம்மையார், விஜயா அம்மையார், கற்பகம் அம்மையார், சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மையார், ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள், முத்துராஜா, தங்கப்பாரிவள்ளல், தக்கோலம் ஜலநாதன் இவர்கள் போன்ற இணை துறை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நம்முடைய துறை ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த தலைப்புக்குள் நேரடியாக நுழைகிறோம். ஐயா அவர்கள் முன்னுரையிலே சொன்னாங்க, மனிதன் காட்டிலே வசித்தவன். காட்டிலே அவன் வீடு எப்படி கட்ட ஆரம்பித்தான், அல்லது எப்படி குகையிலே வாழ ஆரம்பித்தான், அதன் பிறகு எப்படி வெளியிலே வரும்போது, சமவெளிக்கு வருகிற போது, குகை இல்லாத போது, மழை இல்லாத போது, இந்த மலைகளிலே அவன் தங்கியிருந்தது போக, பாறை இடுக்குகளிலே தங்கியிருந்தது போக, அவன் மரங்களிலே வசிக்க ஆரம்பித்தான், மர பொந்துகளிலே வசிக்க ஆரம்பித்தான், மரத்தின் மேல் கூடு கட்ட ஆரம்பித்தான். பறவைகள் எல்லாம் எப்படி கூடு கட்டி வாழ்கிறதோ அதே போல கூடு கட்டி வாழ ஆரம்பித்தான். அதன் பிறகு சமவெளிக்கு இன்னும் கொஞ்சம் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வீடுகளை அமைத்தான், வீடுகளை கட்டினான், தனக்காக குடிசைகளை அமைத்தான், அதன் பிறகு கட்டிடங்களாக மாற்றினான். இன்றைக்கு எங்கெங்கு பார்த்தாலும் நம்முடைய பூமி எங்குமே கட்டிடங்கள், மனிதன் வாழ்கிற பகுதியெல்லாம் கட்டிடமாக இருக்கிறது. இந்த கட்டிடங்களிலே மனிதன் அதிகமாக மக்கள் தொகை பெரிய போது, நல்லது குடும்பங்கள் பிரிந்த போது அவர்கள் பல வீடுகளை கட்டி கொள்ள ஆரம்பித்தார்கள். வசதி உள்ளவர்கள் அதை செய்தார்கள், வசதியற்றவர்கள் அல்லது வசதி குறைவானவர்கள் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டுக்கு சென்றார்கள். இன்றைய தலைப்பு ஐயா சொன்னது போல வித்தியாசமான தலைப்பு. ஏன்னா இன்றைக்கு மனநிறைவாக இருப்பது சொந்த வீட்டிலா வாடகை வீட்டிலா என்று சொன்னால் இருவேறு கருத்துக்கள் நீங்கள் சொல்ல இருக்கிறீங்க. இன்றைய சூழலில் அதிகமான மனநிறைவு கிடைப்பது வாடகை வீட்டிலா சொந்த வீட்டிலா? அதிகமான மனநிறைவு எங்க? இப்ப நீங்க சொல்றதுதான் இருக்கு. எங்க மனநிறைவு இருக்கு? நானே சொல்லிவிட்டா அப்ப இவரே சொல்லிவிட்டார், தலைவர் நடுவரை சொல்லிட்டார், அப்ப நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டாம் சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் நான் சொல்லிவிட்டால் பிறகு நீங்கள் சொல்வதற்கு அந்த கருத்து இல்லாமல் போய்விடும் என்பதனால் நான் அதை விடுத்து சொந்த வீடு என்பது என்ன, வாடகை வீடு என்பது என்ன என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி, இரு சாராருமே சொந்த வீட்டை பற்றி பேசுகிறவர்கள் வாடகை வீட்டுதாரையும் கொஞ்சம் யோசித்து பேச வேண்டுமாய், வாடகை வீட்டை பற்றி பேசுபவர்கள் சொந்த வீட்டையும் கொஞ்சம் மாதிரில வைத்து பேச வேண்டுமாய்,
உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நேரம் தெரியும். முதலிலே வருகிறவர்கள் வாடகை வீடு என்று பேச வருகிறார்கள். அவர்களுக்கு 7 நிமிடங்கள் நம்முடைய அந்த அணித்தலைவருக்கு 7 நிமிடங்கள், அதன் பிறகு வருபவர்களுக்கெல்லாம் 5 நிமிடங்கள் அல்லது 4 நிமிடங்கள், அதற்கு குறைவாக கூட பேசி நிறுத்திக் கொள்ளலாம். அதே போல சொந்த வீட்டிலே வீடு என்று பேச வருகிற 4 பேரும் மிகப்பெரிய ஆளுமைகள். எல்லாருமே ஒரு சாதாரண ஆள். இது தத்துவவாதிகள் கிடையாது. எல்லாரும் மிகச்சிறந்த தத்துவவாதிகள், பேச்சாளர்கள். ஆகவே உங்களுடைய பேச்சிலே மிக அனல் பறக்கும். உங்களுடைய பேச்சை வைத்துத்தான் சொந்த வீடா இல்லை வாடகை வீட்டிலா என்று இந்த முயற்சியை பற்றி நாம் தீர்ப்பு வழங்க இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய அருமையான வாதங்களை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டுமா உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இன்றைய சூழலில் அதிகமான மனநிறைவு கிடைப்பது வாடகை வீட்டில்தான் என்று பேசுவதற்காக இசையரசி திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பாரதி நூல் நாள் நிகழ்ச்சியில் எங்கள் குடும்பமான சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் ஒருங்கிணைப்பாளரான என் தந்தைக்கு நிகரான திரு நீலகண்டன் ஐயாவை வணங்கி, சிறப்பாக நடுநிலைமை ஏற்றிருக்கும் நடுவர் எங்கள் சகோதரரை போன்ற திரு ராஜ்குமார் அவர்களை வணங்கி, சிறப்பாக அவர்களை வணங்கி என்னோடு பேச இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சொந்த வீடு நல்ல விஷயம் தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு கேள்வி என்ன? மன நிறைவு தருவது, இன்றைய சூழலில் அதிகமாக மன நிறைவு தருவது ஏது அப்படின்னு பார்த்தா வாடகை வீட்டுலதான். சொந்த வீட்டுல நிறைய சாமான் வாங்குவோம், தேவையில்லாத சாமான் அத்தனையும் வாங்குவோம். நம்ம சொந்த வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாமான், தேவையில்லாத சாமான் கூட நிறைய வாங்குவோம். அது என்ன, குப்பை நிறைய சேரும். அதுவே வாடகை வீட்டுல போகும்போது நம்ம கொஞ்சமா தான் சாமான் வாங்குவோம். ஏன் அப்படின்னா நம்ம வேற வீடு போக வேண்டிய சூழ்நிலை. உடனே தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ குழந்தைகளின் படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, எங்க இருக்கோ அங்க நம்ம பக்கத்துல உடனே போய் சொந்த வீடு வாங்க முடியுமா? அது நடக்கிற கதையா? இல்லையா? அந்த இடத்துல நம்ம வாடகை வீட்டுக்கு நம்ம போவோம், வீடு பார்த்துட்டு போவோம். அதுவும் எப்படின்னா ரொம்ப சௌரியமா போவோம். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்க இருப்பாங்க, நிறைய எனக்கு ரூம் கொடு, உனக்கு ரூம் கொடுன்னு கேட்பாங்க. சொந்த வீட்டுல அந்த மாதிரி ரூம் எல்லாம் வச்சுக்க முடியுமா? எத்தனை ரூம் வச்சு கட்டுவீங்க நீங்க? அதே நீங்க போனீங்கன்னா வாடகை வீட்டுல நம்ம வேணும்ன்ற மாதிரி வாடகை வீட்டுக்கு நம்ம போகலாம். இன்னைக்கு நிலைமைக்கு குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஐஐடி கோச்சிங் சேர்க்கிறேன், நிஃப்ட், நீட் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காகவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேறு வீடு போக வேண்டியிருக்கு. அதுவும் எப்படின்னா அந்தந்த ஏரியால நம்ம வீடு பார்த்து நம்ம போக வேண்டியிருக்கு. அந்த மாதிரி டைம்ல நீங்க வாடகை வீடு சிறப்பு. வாடகை வீடு போனீங்கன்னா அது வெகு சிறப்பு. அந்த மாதிரி நிறைய சாமான் வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா அனாவசியமா இந்த மாதிரி இதோ இப்ப வந்தது பாருங்க வெள்ளம், எவ்வளவு சாமான் அடிச்சுட்டு போச்சு, எவ்வளவு வேஸ்ட். அதெல்லாம் பாத்தீங்கன்னா குறைக்கிறது வாடகை வீட்டில் மட்டும்தான். அந்த மாதிரி இப்போ வேலை மாற்றம் நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ வேலை மட்டும் இல்லைங்க, கம்பெனியே மாத்திடுறாங்க, அப்பப்போ ஆளுங்களை தூக்கிடுறாங்க இல்லையா? கம்பெனி மாறிடுறோம், வேலை மாற்றம் அந்த மாதிரி மாறும்போது நம்ம உடனே நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம சொந்த வீடு கட்டிட்டு நாங்க போவோம், அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம். நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? இப்போ வேற ஊருக்கு போறீங்க, சொந்த வீடு கட்டிட்டு தான் நாங்க அங்க போவோம், நம்ம வெயிட் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி டைம்ல நம்ம வாடகை வீட்டுக்கு போவோம். அங்க மன நிறைவு தான், யாரு இல்லைன்னு சொன்னா. எந்த இடத்துல இருக்கோமோ நம்ம மனசு, நம்ம உடம்பே நம்ம வாடகை வீடு தான், நம்ம உடம்பே நமக்கு வாடகை தாங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம், நம்ம போகும்போது எதை கொண்டுட்டு போறோம் சொல்லுங்க? எதையும் கொண்டுட்டு போறது இல்ல. அதனால அது வாடகை வீடு தான். இன்னொன்னு, வெளிநாடுகளுக்கு போறாங்க. அந்த மாதிரி டைம்ல வீட்டுல சொந்த வீடா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ அது என்ன பண்ணணுமோ, அவசரமா வந்த விலைக்கு வித்துட்டு நம்ம போவோம், அதெல்லாம் இல்ல. இப்ப வாடகை வீடுனா அந்த பிரச்சனையே இல்ல, அப்படியே போறோம், உடனே கிளம்பி போயிடலாம், உடனே வைண்ட் அப் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். அதெல்லாம் நல்ல விஷயம். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவசரமா விற்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டு வரி, தண்ணீர் வரி எதுவும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது.
அது பெரிய ஒரு நல்ல விஷயம். அவங்கதான் கட்டிப்பாங்க, யாரு சொந்தமோ அவங்க கட்டிப்பாங்க, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம வந்து நம்ம கை காசு போட்டு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடனே வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி அவங்கள நீங்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த செலவும் நம்மளுக்கு மிச்சம் தான். சரி, முக்கியமா சொந்த வீடு வாங்க இப்போ இருக்கிற நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னா இஎம்ஐ வாங்குவீங்க, சொந்த வீடு வாங்குவீங்க, கஷ்டப்பட்டு வாங்குவீங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? 40,000 இது 20,000க்கு வாடகை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க, 20,000 ரூபாய் வாடகை கொடுப்பீங்க. ஆனா நீங்க சொந்த வீட்டுல இருந்தீங்கன்னா 40,000 இஎம்ஐ கட்டுவீங்க. கட்டிட்டு என்ன பண்ணுவீங்க? வயசாகும் போது அங்கேயும் இருக்க முடியாது, சொந்த வீட்லயும் பயந்துட்டு இருக்கணும். பசங்க எல்லாம் வந்துட்டு வெளிநாடு போயிடுவாங்க, உங்களுக்கு வயசாகும், நீங்க அங்கேயும் இருக்க முடியாது நிம்மதியா. நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே முதியோர் இல்லத்தை தேடி போவீங்க. அங்கேயும் அப்ப வாடகை இதுக்குதான் போறீங்க. நீங்களும் சொந்த வீட்டுல இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி அப்படியே நீங்க சொந்த வீட்டுல இருந்தாலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தீங்கன்னா பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஐயோ, வேலைக்காரங்களை கூட வேலைக்கு வச்சுக்க முடியாது. பழைய ரொம்ப வருஷமா வேலையில இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க? ஏதாவது இவங்க தனியா தானே இருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களை வந்து உங்களுக்கு அந்த வீட்டுல உங்களுக்கு நிம்மதி இருக்காது. சொந்த வீட்லயே இருந்தாலுமே நீங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்க. அதே நீங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும். அது மாதிரி கரண்ட் வந்து நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா கம்மியா தான் செலவழிப்பீங்க. வாடகை வீட்டுல தண்ணீரும் நீங்க கம்மியா தான் செலவழிப்பீங்க. நாளைக்கு நம்மளோட வருங்காலத்துக்கு கரண்ட், வாடகை எல்லாமே இது கரண்ட், தண்ணீர் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நீங்க கம்மியாவே செலவழிப்பீங்க. ஏன்னா நாளைக்கு பிற்காலத்துல அவங்களுக்கு யூஸ் ஆகுங்க. நல்ல விஷயம் தானே இது. நம்ம சொந்த வீட்டுல இருந்தா நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவோம், நிறைய வாங்குவோம். எல்லாமே நம்மளுக்கு வந்து அனாவசிய செலவுகளை நிறைய நம்ம வந்து இழுத்து விடுவோம். இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி வாடகை வீட்டுலதான் மன நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் பேச வருவேன் கண்டிப்பா. நன்றி, வணக்கம். அருமை அம்மா, அருமை. அதாவது நம்ம இசையரசி விஜயா ராஜசேகர் அவங்க இப்போ பேச பார்த்தா இவங்க பேசின பாயிண்டை வச்சு தீர்ப்பு கொடுத்துடலாம். ஆனா வந்து மீதியெல்லாம் அப்புறம் இன்னும் மற்றவங்களாம் பேசணும் இல்லையா? அதனால மிக அருமையாக எல்லா கருத்தையும் சொல்லிட்டீங்க. நம்ம சொந்த வீடு வாடகை சொந்த வீட்டுல இருந்தா தேவையற்ற சாமா இருக்கும், அப்படியே அது குப்பை தான். அப்புறமா படிப்புக்காக வேலைக்காக போகும்போது எல்லாருமே வந்து சொந்த வீடு அங்கே போய் வாங்கிட்டு போக முடியுமா? எல்லாம் இங்கே தான் இருக்க முடியும். எங்க நம்ம வாடகை வீட்டு போனாதான் பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல என்ன இப்போ எல்லா ஸ்கூல்ல என்ன அட்மிஷன் சொல்றாங்க, பள்ளிகள்லாம் அட்மிஷன் வந்து 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். நீங்க அப்படி அவங்க சேர்ப்பாங்க 2000 பேர் 3000 பேர் சேர்ப்பாங்க. 2000 பேர் 3000 பேர் 3 கிலோமீட்டர்ல இருக்க முடியுமா? அது மாதிரி அப்போ அவங்களுக்கு நிகழ்ந்த வழி இல்லை, எப்படியாவது போய் அங்க ஒரு வாடகை வீடு தான் பிடிக்கணும். வேலையில மாறி போயிடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அது சொல்றாங்க. அப்புறம் வந்து சொந்த வீட்டுல வந்து எத்தனை அறை கட்ட முடியும்? வாடகை வீடுனா 3 ரூமு, 3 அறை இருக்கு, 4 அறை இருக்கு, அது மாதிரி கூட வீட்டு வாங்கிக்கலாம், எவ்வளவு வாடகைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த பாருங்க, வெள்ளம் வந்துருச்சு, சொந்த வீடு காலி பண்ணிட்டு போக முடியும்னா வாடகை வேணும்னா அடுத்த மாசமே அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பிடலாம். அதே போல வெளிநாடு போறாங்க, அவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இல்லை, வீட்டை வித்துட்டு போயிடலாம். வாடகை வேணும்னா உடனே காலி பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா வீட்டை விற்கணும், அது எவ்வளவு கஷ்டம், அது ஒரு கஷ்டம். அதே மாதிரி இஎம்ஐ இருக்குது. வயசான காலத்துல என்ன பண்ணுவீங்க? அப்போ வேலையாட்கள் கூட ஒரு 10-15 வருஷம் வேலைகள் கூட வரமாட்டாங்க, வந்து வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. அங்க வரதுக்கு யோசிப்பாங்கன்றாங்க. அது இல்லாம நீங்க வந்து முதியோர் இல்லத்துக்கு போனாலும் அங்கேயும் வாடகை வீடு தானே இதுன்றாங்க. ஆக எல்லா கருத்தையுமே சொல்லிவிட்ட விஜயா ராஜசேகர் அவர்களுக்கு பதில் ரொம்ப நன்றி அம்மா, நல்லா பேசுனீங்க. உங்களுக்கு பதில் சொல்வதற்காக நாங்கள் வந்து நம்முடைய அருமை சகோதரி, இந்த அணியினுடைய தலைவி, சொந்த வீட்டு தான் அப்படின்னு அடித்து பேசுவதற்காக அருமை சகோதரி திருக்குறள் செல்வி திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை அழைக்கிறோம். அன்னை தமிழை வணங்கி, ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாவேந்தரை தொழுது அதன் ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். வழக்கறிஞராக இருந்து நம்முடைய பட்டிமன்றத்திற்கு சரியானதொரு தீர்ப்பை வழங்கவிருக்கும் நடுவர் அவர்களுக்கும்
என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய எதிரணியில இருந்து வந்து பேசுனாங்கன்னு சொல்றத விட பாட்டாவே பாடுனாங்க. அவங்க பேசுனதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வாடகை வீட்டுக்கு போறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, எதனால வாடகை வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு பாட்டா பாடுனாங்க. அவங்க பாட்டுல மயங்கி நம்மளுடைய நடுவர் ஐயாவும் அவங்க சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. இருதரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்கய்யா. அதாவது இப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல வந்து வாடகை வீடு தானே பார்த்து போவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நெறைய பேர் வந்து முன் யோசனையா வந்து சொந்த வீடு கட்டும்போதே எந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொந்த வீட வந்து வாங்கி கட்டுறாங்க. அதுவும் இல்லாம ஒருத்தவங்க சொந்த வீடு வேணும்னு ஏன் நெனைக்கிறாங்க? வாடகை வீட்ல வந்து என்னென்ன கஷ்டம்லாம் அவங்க பட்டாங்களோ, என்னென்ன இம்சையெல்லாம் இருந்துச்சோ, என்ன தொல்லைகள்லாம் இருந்துச்சோ, அத விட்டு வெளிய வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சொந்த வீடே தேடி போறாங்க. அதாவது உங்களுடைய கனவு இல்லம், கனவு இல்லம்ன்னு ஏன் சொல்லி இன்னைக்கு விக்கிறாங்க விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனி வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவு. வாடகை வீட்ல என்னென்னலாம் கஷ்டப்பட்டோமோ, அதெல்லாம் எதுவும் இல்லாம சின்ன அளவுலனாலும் நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சூழ்நிலையில ஒவ்வொருத்தரோட கனவு. அதாவது எலிவலை ஆனாலும் தனிவலை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிறிய அளவே ஆனாலும் நம்மளுடைய சம்பாதியத்துல சேமிச்சு, அதுல ஒரு சின்ன அளவுல ஒரு வீடு வாங்கி, அதுல வந்து இருந்தோம்னா, அதுல கிடைக்கிற மனநிறைவே தனி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு அப்படிங்கிறது நமக்கான உரிமை. வாடகை வீடு அப்படிங்கிறது அது என்னைக்குனாலும் இன்னொருத்தவங்களோடது. அதுக்கு வாடகைய செலுத்திட்டு தான் நம்ம அங்க இருக்கிறோம். எப்பனாலும் அவங்க நம்மள என்ன வேணாலும் சொல்லலாம். அதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. எப்ப வாடகை ஏத்துவாங்களோ, எப்ப வீட காலி பண்ண சொல்லுவாங்களோ, எப்ப என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்ம ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைய தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு நிம்மதி கிடைக்கணும்னா, சொந்த வீட்ல வந்து நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சொந்த வீடு நமக்கானது அப்படிங்கும்போது, அந்த இடத்துல ஒரு மனநிறைவு கிடைக்கும். ஒரு நிம்மதி கிடைக்கும். அங்க யாரும் நம்மள எதுவும் சொல்ல முடியாது. அப்புறமா அவங்க சொன்னாங்க, வாடகை வீட்ல இருந்தா வந்து சிக்கனமா செலவு பண்ணுவோமா. எது மின்சாரம், தண்ணி இதெல்லாம் சிக்கனமா செலவு பண்ணுவாங்க. வீட்டுக்கு தான் நீங்க வாடகை குடுக்குறீங்க. மின்சாரம், தண்ணி இதுக்கெல்லாம் நீங்க தானே கட்டணம் கட்டுறீங்க. நீங்க செலவு பண்றதுக்கு நீங்க தான் கட்டணம் கட்ட போறீங்க. அது சொந்த வீடா இருந்தா என்ன? வாடகை வீடா இருந்தா என்ன? அப்ப அந்த ஒரு மனப்பான்மை இருந்துச்சுன்னா, எங்கனாலும் நம்ம சிக்கனமா தான் செலவழிக்க போறோம். அது தண்ணியா இருந்தாலும் சரி, மின்சாரமாக இருந்தாலும் சரி. நம்ம வந்து மத்தவங்களுக்கு தேவையானத மட்டும் இது பண்ணிட்டு நமக்கு தேவையானத மட்டும் உபயோகிக்கணும். எங்க இருந்தாலும் பயன்படுத்துறதுக்கு தான் நமக்கு உரிமை இருக்கே தவிர, எதையும் வீணாக்குறதுக்கு உரிமை கிடையாது. அதே மாரி வாடகை வீட்ல இருந்தா வந்து 1ஆம் தேதி வாடகை குடுக்கணும், இல்ல இத்தனாம் தேதி வாடகை குடுக்கணும் அப்டின்னா, ஏதோ ஒரு சில காரணங்களால நம்ம கையில அப்போ வந்து பணம் இல்ல, முன்ன பின்ன ஆகுது அப்டின்னா, அப்ப நம்மளால அந்த வாடகைய குடுக்க முடியலன்னா, எல்லா வீட்டு உரிமையாளர்களும் ஒரே மாரி இருக்கிறது கிடையாது. அதுவும் வீட்டு உரிமையாளர்கள் பக்கத்திலேயே இருந்தாங்கன்னா, அவங்க சாதாரணமா நம்மள பார்த்தா கூட, ஐயோ! இத்தன தேதி ஆச்சு நம்ம இன்னும் வாடகை குடுக்கலையே! எதுவும் கேட்டுருவாங்களோ! இல்ல எதுவும் சொல்லிருவாங்களோ! அப்படின்னு நமக்கே வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வருது. அதான் மிஞ்சி சில வீட்டு உரிமையாளர்கள்லாம் நேரடியாவே கேட்டுறாங்க. இத்தன தேதி ஆகுது இன்னும் தரலன்னு. நாசூக்கா கேட்கிறவங்களும் இருக்காங்க. அதே மரியாதை குறைச்சலா பேசுறவங்களும் இருக்காங்க. இந்த மாரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொந்த வீட்ல என்னைக்குமே நடக்க போறது கிடையாது. வாடகை வீட்ல வாடகை குடுக்கலன்னா, நம்மளுடைய மரியாதை கண்டிப்பாக வந்து குறைய தான் போகுது. அதுவும் இல்லாம சொந்த வீட்ல இருக்கும்போது, எல்லாமே நம்ம முடிவு பண்ணலாம். அதே வாடகை வீட்டுக்கு போனீங்கன்னா, இப்ப வாடகைக்குன்னு போம்போதே, எத்தன பேர் இருக்கீங்க? யார் யாரெல்லாம் இருப்பீங்க? எப்பப்பலாம் வருவீங்க? எப்பப்பலாம் போவீங்க? எல்லாம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, அத்தனை விதிமுறைகள். இப்ப வந்து அக்ரீமெண்ட்ன்னு சொல்லி பேப்பர்லயே போட்டு குடுத்துர்றாங்க. அத நம்ம படிக்கிறோமோ, இல்லையோ, அதுல வந்து ஏகப்பட்ட விதிமுறைகள். நம்ம சொந்த வீட்லனா ஒரு ஆணி அடிச்சுக்கலாம். எதுனாலும் நம்ம மாட்டிக்கலாம். ஆனா வந்து வாடகை வீட்ல ஒரு ஆணி அடிக்கிறதுக்கோ, ஒரு பொருள ஒரு இடத்துல வைக்கிறதுக்கோ, ஏதோ ஒண்ணு மாட்டுறதுக்கோ, அத்தியாவசிய பொருள் இப்ப வந்து ஒரு வீட்ல போனீங்கன்னா, எல்லாமே இப்ப தேவையா இருக்கு. இப்ப குளிக்கிறதுக்கு வந்து நமக்கு சுடுதண்ணி தேவைன்னா, அதுக்கு ஒரு இயந்திரத்த மாட்ட வேண்டியிருக்கு. அது வந்து எல்லா வீடுகள்லயும் அதற்கான அ இது இருக்கான்னு தெரியல. அப்ப அதுக்கு வந்து ஒரு இத மாட்டணும், இங்கெல்லாம் ஆணி அடிக்கணும்போது, நம்ம வந்து வீட்டு உரிமையாளர வந்து கேட்க வேண்டியிருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்ம போய் அவங்கள வந்து தேடி போய் நிக்க வேண்டியதா இருக்கு. இதே மாரி வீட்ல ஏதாவது ஒரு பராமரிப்பு வேலை இருக்கு அப்டின்னா, நம்மளுடைய சொந்த வீடா இருந்தா நமக்கு தேவைன்னா அத நம்ம பண்ணிக்கலாம். இல்லன்னா அப்புறம் கூட பண்ணிக்கலாம். இதே ஒரு வாடகை வீட்ல இருக்கும் பொழுது அது தேவை அப்டின்னா, நம்மளால பண்ண முடியாது. நம்ம வந்து வீட்டு உரிமையாளர கேட்கணும். அவங்க கேட்டு அவங்க செஞ்சு தரலன்னா, இல்ல முடியாதுன்னு சொல்ட்டாங்கன்னா, நம்ம அந்த கஷ்டத்தோடயே தான் வாழ்ந்தாகணும். அத சரி பண்ண முடியாது. இப்போ முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்போ பாத்திரம் கழுவுற இடத்துல தண்ணி போகல. அப்போ அது போகாம மேடா இருக்கு, இல்ல சரியில்ல, அத சரி பண்ணி குடுங்க அப்படின்னு நம்ம போய் கேட்டோம்னா, அவங்க உரிமையாளர் இல்ல இப்ப செஞ்சு தர முடியாதுன்னு சொல்ட்டாங்கன்னா, நம்ம அந்த வாடகை வீட்ல அந்த சிரமங்களோட தான் வாழ்ந்தாகணும். இதே நம்ம சொந்த வீடா இருந்தா, நம்ம கண்டிப்பா அத சரி பண்ணுவோம். அந்த கஷ்டத்தோட நம்ம இருக்க மாட்டோம். செலவழிச்சு முதல்ல அத சரி பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வாடகைக்குன்னு வீடு கட்டுறவங்க, எதுக்கு அப்படி கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு காத்தோட்டம் இல்லாம, வெளிச்சம் இல்லாம,
வீட்டுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ ஒரு வீடு அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒரு வரவேற்பறை, ஒரு சமையலறை, ஒரு படுக்கையறை அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஒரு அமைப்பா இருக்கணும். அப்படி இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப வாடகைக்கு கட்டுறவங்க ஏனோ தானோன்னு ஏதோ ஒண்ணு கட்டி வாடகைக்குன்னு விட்டுர்றாங்க. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம. அப்படி ஒரு வீட்ல உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சொந்த வீடுங்கும்போது நம்ம பார்த்து பார்த்து கட்டுவோம். நம்மளோட தேவைக்குங்கும்போது என்னென்ன குறைகள் இருக்கோ, அதெல்லாம் நிறைவு செஞ்சு நம்ம வந்து கட்டுவோம். அப்போ வந்து அங்க நமக்கு வந்து மனநிறைவு தான் கிடைக்கும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்னாங்க. பல்வேறு காரணங்களுக்காக வந்து வாடகை வீடு தான் வந்து நமக்கு வந்து சுலபமா இருக்கு. வாடகை வீட்டுக்கு தான் வந்து பலரும் போறாங்க அப்படின்னு. அதே மாரி வாடகை வந்து 20,000 குடுக்குறீங்கன்னா, இஎம்ஐ வந்து 40,000 கட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, எவ்வளவு வந்து நம்ம மாதம் மாதம் தவணை கட்டினாலும், எத்தன வருஷம் ஆனாலும் கடைசியில அந்த வீடு வந்து நமக்கு சொந்தமாகுது. ஆனா, ஒரு வாடகை வீட்ல குடியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து எத்தனை ஆண்டுகள் குடியிருந்தாலும், எவ்வளோ வாடகை குடுத்தாலும், எவ்வளோ பராமரிப்புக்கு நீங்க செலவு பண்ணாலும், கடைசியில உங்களுக்கு வந்து எதுவுமே மிஞ்ச போறது கிடையாது. வீடும் மிஞ்ச போறது கிடையாது. நல்ல பேரும் கிடைக்க போறது கிடையாது. அதாவது வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டு வாடகைய விட வீட்டு வாடகை வந்து மாத தவணைய விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு உறவினர்கள் போனவங்க வந்து அங்க சொந்த வீடு வாங்குறாங்க. வாங்கி நம்ம மாசம் மாசம் வாடகை குடுக்குறதுக்கு பதிலா அத வந்து மாத தவணையா கட்டினா நமக்கு வீடு சொந்தமாயிரும் அத வாங்கிக்கிறாங்க. திருப்பி அங்கருந்து வரும்போது அத வித்துட்டு வராங்க. அது வந்து அவங்களுக்கு லாபமா இருக்கு. அப்போ வந்து மனநிறைவை தருது. இதே வந்து அவங்க புத்திசாலித்தனமா யோசிக்காம வாடகை குடுத்துட்டே இருந்தாங்கன்னா, அதிகபட்சம் வாடகைய மட்டுமே தான் குடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொந்தமா எதுவும் இருந்திருக்காது. பணமும் வந்து கையில கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கும்போது நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில சொந்த வீடு மட்டுமே வந்து மனநிறைவை தரும் என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி. அருமையான ஒரு உரையை வழங்கினாங்க. அடிச்சு இடி மின்னல் பெருமழை பெய்து இடி மின்னலோடு பெருமழை பெய்தும் போல அருமை சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் ஒரு சொன்னாங்க. வாடகை வீட்டுல எத்தனை தொல்லை இருக்குது, வீட்டு தொல்லை இருக்குது. அந்த மாதிரி வந்து வாடகை திடீர்னு ஏற்றிடுவாங்க. ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்து காலி பண்ண சொல்லுவாங்க. ஆணி அடிக்க விட மாட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. 1ஆம் தேதியா வாடகை கொடுத்துருங்க, சம்பளம் வருதா இல்லையா 1ஆம் தேதி வாடகை கொடுத்துடணும், இல்ல 5ஆம் தேதி இல்ல 10ஆம் தேதி எந்த டேட் சொல்றோமோ அந்த தேதியில கொடுத்துடணும். கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, காலி பண்ணுங்கன்னு. மரியாதை குறைவான இவங்க வந்து வாடகை வீட்டுக்காரர் தானே அப்படின்னு நினைப்பாங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சார் சொந்த வீட்டுல அந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து ஒரு சுடு தண்ணி அது வைக்கிறது கூட ஒரு அந்த கேசர் போகணுன்னா கூட அது எல்லா வீட்லயும் இருக்குதா, வாடகை வீட்டுல கொடுக்க மாட்டாங்க. நம்ம சொந்த வீடுனா அது கேசர் போட்டுக்கலாம், நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது போல வந்து சொந்த வீட்டை வந்து நம்ம வந்து வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தொல்லைகள் வந்து சொந்த வீட்டுல கிடையாது. எப்படியா இருந்தாலும் கரண்ட் பில்லு நீங்க கட்டி தான் ஆகணும். தண்ணிக்கு வந்து தண்ணி எவ்வளவு பயன்படுத்தி அதை கட்டி தான் ஆகணும். அப்போ சொந்த வீட்டுல கட்டினானா வாடகை வீட்டுல கட்டினானே, சொந்த வீட்டுல அது சௌரியம். அதே போல ஏதோ பிரச்சனை வந்துருச்சுனாக்க செஞ்சு தர மாட்டாங்க. இப்போ ஒரு குழா ஒழுகுனா நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்கன்னா அது யார் காசு கொடுப்பாங்க? சொந்த வீட்டை நம்மளே வாங்கி நல்லா காஸ்ட்லியா போட்டுக்கலாம், நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா வாடகை வீட்டு பண்ண முடியாது. ஆக வாடகை வீட்டுல இருக்கலாம் சும்மாங்க, அதெல்லாம் வந்து இதுவே கிடையாது. சொந்த வீடு தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி அருமையா பார்த்தீங்களா, திரும்பி வந்து இந்த தலைப்பு இதுல திருப்பி மாத்த மாதிரி அந்த அளவுக்கு அருமையா பேசுறாங்க. ஆகவே இன்னும் நம்ம இங்க 6 பேர் இருக்கிறாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் காத்திருப்போம். அடுத்தது இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால் தங்கம்மா வராங்க. நம்ம என்னங்க சொந்த வீடு, வாடகை வீடு தாங்க சிறப்பு என்று சொல்வதற்காக பேசுவதற்காக அருமை சகோதரி திருமதி பால் தங்கம் அருமை சகோதரி தங்கம் சாய்ராமன் அவர்களை பேச அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இணைகின்ற அன்னையையும் அன்னை தமிழையும் ஐயன் திருவள்ளுவரையும் பாரதியாரையும் கை கொண்டு துணை கொண்டு இப்பொழுது சங்கத்தமிழ் பூங்காவின் இயக்குனர் நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் நடுவர் நல்ல தீர்ப்பை சொல்வார் என்று எண்ணி முனைவர் ராஜ்குமார் சகோதரர் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த வாடகை வீட்டினுள் நுழைகிறேன். என்னவென்றால் சொந்த வீடா என்ன ஒரு ஐயா நடுவர் ஐயா அந்த தலைப்பை நன்கு உற்று பாருங்கள். என்ன இன்றைய சூழ்நிலையில் அதிகமாக மனநிறைவை கிடைப்பது, மனநிறைவு இன்றைய சூழ்நிலையில் எங்க கிடைக்குதுன்னு தான் கேட்கிறாங்க. நாம் வந்து அது பண்றதுக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கும் வாடகை கொடுக்கறதுக்கும் அது பாருங்க, வாடகை வீட்டுல ஒரு வரமுறை இருக்குல்ல, 1ஆம் தேதி ஆனா இதுக்கு இந்த பணத்தை நம்ம எடுத்து வச்சிடணும்.
அதிகமா செலவழிக்க வேண்டாம். சொந்த வீடா இருந்தா எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு அது சொல்லுவாங்களே, வரவு எட்டனா செலவு பத்தனா, 10 தேதி முடியும் காசு இருக்கும், அதுக்கப்புறம் எங்க போச்சு காசுன்னே தெரியாது சொந்த வீடு. ஆனா வாடகை வீடுனா இந்த தேதிக்கு இதை நம்ம கட்டிடணும், இதுக்கப்புறம் நமக்கு பணம் சிறு சேமிப்பு என்று சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோணும். அதுபோல வாடகை வீட்டில் எப்படின்னா பெற்றோரும் மாணவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். எதுக்கு? என்னன்னா சொந்த வீடா வாடகை வீடா என்பது கேள்வி அல்ல, மாணவர்களின் மற்றும் வேலையின் பணிதான் எதிர்காலமே. மாணவர்களுக்கு எங்க பள்ளி இருக்குது, நம்ம வீட்டுக்காருக்கும் நமக்கும் எங்க வேலை கிடைக்கிறது, அடுத்தது எங்க வேலைக்கு போறோம், இந்த வேலை விட்டு அடுத்தது எந்த இடத்துக்கு வேலை. சொந்த வீடு இருந்தா ஒன்னே ஒண்ணுதான், அடுத்தது அந்த மூட்டையை தூக்கிட்டு எங்கெங்கயோ ஓடணும். உண்மையாவே கிரிஜா ராஜசேகரம்மா சொன்னாங்க, வாடகை வீடுன்னா இவ்வளவுதான் பாக்குறான், இதை எடுத்து அடுத்த வீட்டுக்கு போயிடலாம். அழகா அந்த காலத்துல நீங்க சொன்னீங்க குகையில வாழ்ந்தாங்க, மரத்தடியில வாழ்ந்தாங்கன்னு. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம், மாட்டு வண்டியில அழகா சாமான் எடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு சொந்த வீடு இருக்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால பணம் கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, அதனால நம்ம ஏதோ ஒரு காரணம் தான் வீடு வாங்கியாச்சு, ஆனா அது விற்கக்கூடிய சூழ்நிலை. என்ன பண்ணுவாங்க, அந்த சாமான்லாம் எங்க போடுவாங்க, அது விற்கிறதா அடுத்த வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில் தெரியவில்லை. அந்த கேள்வி கேள்வியாகவே இருக்கிறது. அதுபோல கனவு இல்லம் நாங்க சொந்த வீடு, உண்மையாவே நிறைய பேருக்கு இது கனவு இல்லம்தான். கனவு காணலாம், இல்லம் வேணும் சொந்த வீடு வேண்டும்னு என்ன சொல்றாங்க, கொஞ்ச இடத்துல இருக்கணும் சொந்த வீடு தான், அடுத்தது அந்த சொந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு போற அந்த சொந்தத்துக்குள்ள, அதாவது பிறக்க சகோதரர்கள், பெருக பெருக பங்காளிகள். வம்புன்னு பங்குன்னு வந்துட்டுன்னா அங்க வம்பு வந்துடுது, அன்பு போயிடுது. அந்த வாடகை வீடுனா எந்த அன்புங்கிறது அம்பா மாறாது. இது என் வீடு, நான் இங்க இருக்க, வாடகை 2 நாள் இருக்கலாம், வாடகை 2 நாள் இருக்கலாம், நான் இங்க தாண்டி இருக்கேன். அந்த அன்பும் பாசமும் வாடகை வீட்டுலதான் சொந்தங்கள் அதிகமா இருக்கிறது. சொந்த வீட்டுல நம்ம மட்டும்தான் சொந்தம், நம்மளுடைய கூட பிறந்தவங்க மட்டும்தான் சொந்தம். ஆனா வாடகை வீட்டில் நம்ம சுத்தி இருக்கிறவங்க அனைவருமே உற்றார் உறவினர்கள் ஆகிறோம். உறவினர்களும் நண்பர்களும் நமக்கு வேண்டும். அதாவது எப்பொழுதும் அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த 4 பேர் நமக்கு வேணும்னா வாடகை வீடுதான் மன நிறைவை தருகிறது. சொந்த வீட்டில் அந்த மன நிறைவு வீட்டில் உள்ள 4 பேருக்கு மட்டும்தான் தர முடியும். வாடகை வீட்டில் தான் எந்த 4 பேர் இருந்தாலும் நமக்கு உதவிவருக்கும் உதவ போறவர்களுக்கும் அது நம்ம செய்ய முடியும். அடுத்து சொன்னாங்க, நமது உரிமை பராமரிப்பு வேலை தேவையா, ஆனா வாடகை வீட்டுல உரிமையே இல்லையா. ஏன்? அதாவது நமது எண்ணம் தான் நமது வாழ்க்கை, அவர் மெசேஜ் இஸ் அவர் லைஃப்னு சொல்லுவாங்க. நீ நல்லா அந்த வாடகை வீட்டுக்காரன், நீ சொந்தக்காரங்களா பழகு, நீ உனக்கு தண்ணி போடணுமா, நீ ஏதாவது உனக்கு ரிப்பேரா நீ பண்ணிட்டா அந்த வாடகையில தள்ளிக்கிறாங்க, நீ அதுக்கெல்லாம் தனியா நீ பணம் போட வேண்டியது இல்லையா. சொந்த வீடுனா எத்தனை பிரச்சனைகள் இருக்கணும் சொந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும். சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டிலிருந்து வாடகை வீட்டில் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்களுக்கு தெரியும். பார்த்து கட்டுதல் மன நிறைவே தான் தரும். ஆனா பார்த்து அது கையை விட்டு போச்சுன்னா மனம் அடிச்சுக்கும் பாருங்க. ஐயோ அப்படி கட்டின இப்படி கட்டின, கண்ணாடி வச்சு செஞ்ச, அப்படியே செலவு கல்லு மாதிரி செஞ்ச, அந்த தரையை என் மூஞ்சி பார்த்தா அப்படியே தெரிஞ்சுது, இந்த இடத்துல சாமி ரூம் செஞ்ச, இந்த இடத்துல வாஸ்து பார்த்து கட்டினேனே, இப்ப இந்த வீடு போச்சேங்கும் போது அந்த மன நிறைவு அங்க இருக்குதா, மனத்தினுடைய கொந்தளிப்பு இருக்கிறது. நான் எப்படி வீடு கட்டினேன், என்னை விட்டு போய்விட்டதே என்று கொந்தளிப்பு இருக்கிறது. வாடகை விட்டு பிரியக்குள்ளையுமா இருக்கும். இருந்தாலும் இதை விட்டு பிரிந்தால் அடுத்த வீட்டுக்கு போய்தான் ஆக வேண்டும், படிப்புக்காகவும் நமது வேலைக்காகவும் என்று மனது ஆறுதல் படுத்தி கொள்ளும். அதுபோல அது ஒண்ணு. 2வது, தவணை கட்டுதல் வீடு நமக்கு, அதாவது தவணை கட்டுறாங்களாம், அந்த வீடு சொந்தமா, ஆனா வாடகை கட்டினா வீடு சொந்தம் இல்லையா. இந்த சொந்தம் இல்லாத வீடு வேணும்னு தானே கேள்வியா என்ன இருக்கு. இன்றைய சூழ்நிலை அதிகமான மனநிறைவை கொடுப்பது வாடகை வீடா சொந்த வீடா தான் இருக்கு. அவங்க சொல்றாங்க தவணை கட்டினா வீடு சொந்தமாயிடும். வீடு சொந்தமாயினா மனநிறைவு வருமா? மகிழ்ச்சியாக பேசினால், உள்ளதை கொண்டு உயர்வடைந்தால்தான் மனநிறைவு. வீடை பார்த்து மனநிறைவு வராது.
வாடகை பார்த்து மனநிறைவு வராது. எது இருக்குதோ அதை கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தால் மனநிறைவு பெறலாம். இன்றைய சூழ்நிலையில் அதிகமாக மனநிறைவை கொடுத்து உற்றார்களையும் உறவினர்களையும் மற்றவர்களையும் ஒருங்கே இணைப்பது வாடகை வீடுதான். மனநிறைவை தருவது வாடகை வீடே என்று கூறிக்கொண்டு நடுவர் ஐயா அவர்களுக்கு சரியான தீர்ப்பை சிந்தித்து சொல்வேன். நீங்கள் முனைவர் அல்லவா, முனைந்து செயல்படுவீர்கள் என்று நினைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிக சிறப்பான ஒரு பேர் தந்தீங்க. அது இஎம்ஐ வாடகைலாம் கட்டுறதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஒன்னாந்து எடுத்து வச்சிடணும். அது ஒரு கடன் தானே. வாடகை என்பது ஒரு கடன், கொடுக்கணும். உடனே வரவு போயிட்டுனா செலவு பத்தனா. அப்படி இருக்கும் போது சொந்த வீட்டுல இருந்து அதெல்லாம் செய்ய முடியுமா? வாடகை வீடுனாக்க எடுத்து போட்டு அடுத்து போயிட்டே இருக்கலாம். ஒரு சிறு சேமிப்பு மாதிரி நம்ம வாடகை வீட்டுல இருந்தா சேமிச்சு வைக்கலாம். அது மாதிரி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வந்து எங்க வசதியா இருக்கோ அங்க தங்குறதுக்கு வாடகை வீடு சிறப்பு. வேலைக்கு போறது கூட இதே மாதிரி உங்களுடைய தனித்தலைவி அம்மா சொன்ன மாதிரி இவங்க சொன்னாங்க. அது மாதிரி கனவு இல்லைன்னு சொல்றாங்களே, ஆனா வந்து வாடகை வீடு தாங்க சரியான இல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி சகோதரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சகோதரா இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வயசாக வந்து அவங்க வந்து பங்காளி ஆயிடுறாங்க. அதே சொந்த வீடுனாக்க இந்த வீடு எனக்கு, இந்த வீடு உனக்கு, அப்பா வீடு எனக்கு தான் வேணும், உனக்கு தான் வேணும் சண்டை வரும். ஆனா வாடகை வீடுன்னு அப்படி இல்லை. அவனும் தம்பியும் வாடகையில இருக்கான், நானும் வாடகையில இருக்கிறேன், அக்கா இருக்கிறா, தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது சரியாயிடும். அதுல வந்து அந்த பேச்சுமைகள் வராது அப்படின்றாங்க. அது போல அந்த 4 பேருக்கு நன்றி சொன்னாங்க. அந்த 4 பேர் யாருன்னு தெரியலமா. அது போல வீட்டுக்காரரை பத்தியும் சொன்னாங்க. வீட்டுக்காரர் வந்து எவ்வளவுலாம் கஷ்டப்படுவாங்க நம்ம சொந்த வீட்டுல இருக்கிறவங்க. ஆனா வாடகை வீட்டுல இருக்கிறவங்க அதெல்லாம் கஷ்டமெல்லாம் பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்தோமா போனோமா பைய தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், வேணும்னா வேற வீடு போயிட்டே இருக்கலாம், ஏன்னா வீடு வந்து நிறைய கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அருமையாக நல்ல ஒரு உரையாற்றினீங்கம்மா, ரொம்ப நன்றி. அடுத்து அதெல்லாம் கிடையாதுங்க. யார் சொன்னா சொந்த வீடை விட்டுக்கிட்டு நீங்க வாடகை சொல்லிட்டுறீங்க அப்படி என்று பேசுவதற்காக சொந்த வீடே மகிழ்ச்சியான ஒரு சூழல் இந்த மனைவி அளிப்பது என்று சொல்லி இப்பொழுது நமது சகோதரி திருமதி ரமணி பாலசாமி அவர்களை இந்த நிகழ்வுக்கு இன்றைய சூழலில் அதிகமாக மனைவி தருவது சொந்த வீட்டிலே என்று பேசுவதற்காக அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா திருவள்ளுவர் பாரதிதாசனை வணங்கி பாரதி 100 நிகழ்வு 100+ நிகழ்ச்சி போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சிறப்பா யாரும் நினைத்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு நிகழ்ச்சியை சிறப்பாக தன் உயிர் மூச்சாக கருதி தமிழ் தொண்டு ஆற்றி வரும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நடத்துனர் நீலகண்டி தமிழன் ஈழகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி வாழ்த்தி நான் நிகழ்ச்சிக்கு வருகிறேன். காக்கா குருவி இதுகளுக்கெல்லாம் என்னையா எவ்வளவு அறிவு இருக்குயா? மூளை 6 அறிவு 5 அறிவுங்கிறாங்களே. இந்த காக்கை குருவிகளுக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது கூட சொந்தமா கூடு கட்டிதான் வசிக்க. அது வந்து முட்டைகளை தூக்கிக்கிட்டு குஞ்சுகளை தூக்கிட்டு கூடு விட்டா கூடா பாயாது. காக்கை குருவிகளுக்கே அப்படி இருக்கும்போது நம்ம 7 அறிவு இப்ப 8வது அறிவு கூட வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு வாடகை வீட்டுல வசிக்கணும்? வாடகை வீட்டுல ஒரு ஆணி அடிச்சா வந்துருவாங்க திட்டுறதுக்கு. ஒரு தண்ணி அது பாட்டுக்கு ஒழுகிட்டு போனா என்ன தண்ணி இப்படி செலவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்தினர் வர்ற மனசார அவங்களோட பேச முடியாது. ராத்திரில தூக்கம் முழிச்சு உட்கார்ந்து இருக்க முடியாது. இன்னும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்பாங்க. அது எவ்வளவு தொந்தரவுங்கிறது எங்க வீட்டுல குடியிருக்கிறவங்க படுவாங்க. அதுல இருந்தே எனக்கு தெரியும். அதனால குடியிருக்கணும்னா நம்ம மாசம் வாடகை எவ்வளவு தரோம்? 20,000 தரோம். அந்த 20,000 10 மாசத்துல 12 மாசத்துல லட்சக்கணக்கில் ஆயிரும். அப்படி இருக்கும்போது வீடு சொந்தமா வாங்கிக்கிட்டா அந்த காசு நமக்கு கட்ட தேவையில்லை. இமெயில் கட்டுறாங்களா? இமெயில் ஏங்க கட்டுறீங்க? புத்தி உள்ளவங்க சாமர்த்தியம் உள்ளவங்க வீடு சொந்தமா வாங்குவாங்க. வயசுல நம்ம ரஜினிகாந்த் பாட்டு பாடியிருக்காரு தெரியுங்களா? 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்னு. அந்த மாதிரி எந்தெந்த வயசுல எந்தெந்த பண்ணணுமோ படிக்கணுமோ, எந்தெந்த வயசுல வேலை வாங்கணுமோ, எந்தெந்த வயசுல வீடு வாங்கணுமோ சொந்தமா வாங்குங்க. எதுக்கு இமெயில்ல வாங்குறீங்க? அந்த மாதிரி இருந்து சொந்தமா வச்சு பொழைச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தா ஒண்ணும் வராது. அடுத்து நீ வரி கட்டணுமா வாடகை கட்டணுமா? மாசம் வருது வாடகை. மாசமா வரி கட்டுறாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறாங்க. ஒரு மாசம் வாடகை போகுது வரி கட்டுறதுக்கு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம்
பாரதியார் என்ன சொன்னாரு தெரியுமாங்க? காணி நிலம் வேண்டும். பராசக்தி கிட்ட என்ன கேக்குறாரு? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், பக்கத்துல 5-6 தென்னை மரம் வேணும், கிணறு வேணும்னு கேட்டாரு. அதனால சொந்த வீடு தான் நிம்மதி. நல்லா வயசு இருக்கிற காலத்துல ஓடி ஓடி உழைச்சாலும், ஊரு ஊரா வேலை மாத்தி போனாலும், வயசான காலத்துல நாம் அடைக்கலம்னு வந்து இருக்கிறது நம்ம சொந்த வீட்டுலதான். சொந்த வீடு மாதிரி எந்த நிம்மதி இருக்க. சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் நம்ம சொந்த வீட்டுல இருக்கிறோம், நம்ம சொந்த வீட்டுல தூங்குறோங்கிறதே ஒரு மன நிறைவை தரும். வாடகை வீட்டுலன்னா ஐயோ எப்ப காலி பண்ணி போவோமோ, அவன் எப்ப விரட்டுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கணும். சொந்த வீடு தான் நிம்மதியானது. சொந்த வீடு தான் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. நம்ம பார்த்து பார்த்து கட்டினபடி எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு நமக்கு உற்சாகமா இருக்கும். பாரதியார் எதுக்கு சும்மா கேட்டாரு காணி நிலம் வேணும்? விளையாடுறதுக்கா கேட்டாரு? இல்ல, கடைசி வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம வீட்டுல இருக்கணும்னு தான் அவரு கேட்டாரு. காக்கா குருவிகள்லாம் எதுக்கு மழையில தண்ணியில ஒரு பக்கம் பறந்து போக முடியாதுன்னா அதுவும் கூடு கட்டிக்கிட்டு இருக்குது. பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கோசரம் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் ஒரு பிள்ளைக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்ட முடியுமா ஐயா? அதெல்லாம் இப்போ பள்ளிக்கூடம் வேன் வந்துருச்சு, வேன்ல போறாங்க பிள்ளைங்க, கார்ல கூட்டிட்டு போறாங்க. வாடகை வீட்டுல இருக்கவங்க கூட கார் வாங்கிடுறாங்க, கார்ல கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. சொந்த வீட்டுல வசிக்கிறதுக்கு பள்ளிக்கூடமும் வேலை பார்க்குற இடமும் ஒரு காரணமே கிடையாது. தைரியமா இருந்தா, புத்திசாலித்தனமா இருந்தா, சாமர்த்தியமா இருந்தா சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கலாம். இமெயில் ஏன் கட்டுறீங்க? சம்பாதிக்க வேண்டிய காலத்துல சம்பாரிச்சு, சேர்த்து வைக்கிற காலத்துல சேர்த்து வச்சு சொந்தமா வீடு வாங்கணும். சொந்தமா நமக்கு என்னென்ன தேவையோ நம்ம தேவையான பேர் கட்டலாம். மாசம் மாசம் 20,000 25,000 வாடகை கொடுத்து அது பெருகிக்கிட்டு போகும். அந்த காசே இருந்தாவே வீடு வாங்கலாம். 10 மாசம் சேர்த்து வச்சா 1 லட்சம் ஆயிடும். என்னத்துக்கு வாடகை கொடுக்கணும்? சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதா நிம்மதி என்று சொல்றேன். முடித்துக் கொள்கிறேன் ஐயா. நீங்க தான் நான் சரியான தீர்ப்பு சொல்லணும். சொந்த வீடு தாங்க, சொந்த வீடு தாங்க சரியானது. இது என்ன வாடகை வீட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க? காக்கக்குருவி கூட சொந்த வீடு இருக்குது, அது கூட தனியா கூடு கட்டி இருக்குது. இவங்க போய் அதை போய் சொல்லாம நீ போய் சொந்த வீடு வேண்டாம், வாடகை வீடு சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விருந்தினர் வந்தாங்க, அன்னைக்கு நைட் தங்க முடியுமா? இங்க என்ன அவங்க வீட்டுல 2 பேரும் எக்ஸ்ட்ரா வந்துருக்காங்க, சொல்லவே இல்லை. அவங்க கீழே சொந்த வீட்டுக்கார இது வந்து கேட்பாங்க வாடகை வீட்டுக்காரரை, என்னங்க அவங்க வீட்டுக்கு விருந்தாளி இருக்காங்க போல இருக்கு, சொல்லவே இல்லை, ஏன் சொல்லித்தான் வரணுமா? கார்லாம் எடுத்து வந்துருக்காங்க, அது எங்க இப்ப எங்க நிப்பாட்டுவீங்க? அப்புறம் யாராச்சும் பசங்க வந்துட்டாங்க, என்னங்க பசங்க உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க, நிறைய கூட்டமா இருக்குது. ஆமா, அது மாதிரி அம்மா சொன்னாங்க, இரவு நேரத்துல நைட்ல 12 மணி 1 மணி முடிச்சுட்டு இருக்க முடியாது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. உடனே போய் என்னங்க லைட் ஆஃப் பண்ணுங்க, கீழே சத்தம் கேட்குது, பேசாதீங்க இப்படி. அப்புறம் வரியெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. வரி எப்பங்க வருது? 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருது. வாடகை மாசம் மாசம் கட்டணும்ல அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு, அதாவது சிறப்பான ஒரு கருத்துக்களை அம்மா எடுத்து வச்சாங்க. ரமணி பாலசாமி அம்மாங்க. அதெல்லாம் இல்லைங்கய்யா, என்னையா சொந்த வீடு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக பாத்துலேருந்து திருமதி பரமேஸ்வரி ஏழுமலை அவர்களை பேச அழைக்கிறேன். வாங்கம்மா, பாருங்க இப்ப என்னன்னு பார்த்துடலாம். வணக்கம் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு வணக்கம். நீலகண்டன் தமிழ் ஐயா அவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாடகை வீட்டுல இருக்கிறதாங்க நிம்மதி. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு 1000 வீடு. உங்களுக்கு நீங்க ஹவுஸ் ஓனர் பிரச்சனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிடிக்கலையா, இடத்த மாதிரி கிளம்பிட்டே இருக்கணும். ஏன்னா வாடகை வீட்டுல இருந்தா மைண்ட் அந்த ஈகோ இருக்காது, அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். எல்லாரும் கூட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோன்ற தன்மை வந்து வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து நிறைய இருக்கு. ஆனா சொந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்து அந்த கௌரவ பிரச்சனை இருக்கும், கொழாயடி சண்டை. நம்ம பக்கத்து மனையில எவனா வீடு கட்டுறானா அதை பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கடா நம்ம மனையில ஒரு அடி வந்துட்டானா அப்படின்னா அதை வேவு பார்த்துட்டே இருக்கணும். அவங்க எப்பவுமே வந்து நிம்மதியாவே தூக்கமே வராது. நாங்க வாடகை கொடுக்குறோமா, நிம்மதியா தூங்குறோம். நமக்கு விரலுக்கு ஏத்த வீக் வந்தாங்க, நமக்கு எந்த அளவு வாடகை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வாடகை கொடுத்துட்டு இருந்தா போதும். இல்ல நான் இந்த அதிகமா வாடகை கொடுக்குறேன், அதிகமா அப்படிலாம் அவசியமே இல்லை. நமக்கு எந்த அளவு வாடகை கொடுக்க முடியும், அந்த ஏரியால அந்த சௌகரியம் எல்லாம் இருக்குதா, பசங்களுக்கு ஸ்கூல் பக்கத்துல இருக்கா, ஹஸ்பண்டுக்கு ஆபீஸ் பக்கத்துல இருக்கா, அது போதுங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து அது பத்தாவது டாக்டருக்கு மொழியை விட்டுட்டு வாடகை கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலாம். ஹவுஸ் ஓனர் ஒத்து வரலையா, தள்ளி வேற வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா சாமான் செட் எல்லாம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப அதிகம் எல்லாம் கிடையாது.
இந்த ஒரு படம் கூட வந்ததுங்க, மான்ஸ்டர்னு ஒரு படம். அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொந்த வீடு கட்டுற ஆசையில ஒரு வீடு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு போயிடுவான். ஒரு எலி வந்து படாத பாடுபடுத்திடும் அவனை. ஒரு விலை உயர்ந்த சோஃபா அவனோட ஒய்ஃப் வருங்கால மனைவிக்காக வாங்கி வைப்பான். அந்த சோஃபாவை கூட நாஸ்தி பண்ணிடும். அவனால அந்த வீடை விட்டுட்டு போக முடியுமா? முடியாது. இதே மாதிரிதான் நீங்க என்ன பண்றீங்க, சொந்த வீடு சொந்த வீடுன்னு இருக்கிற ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறீங்க, ஆக்கிரமிச்சிடுறீங்க. ஏன்னா அங்க தண்ணி பஞ்சம் வராதுன்னு. நீங்க ஆக்கிரமிச்சதுனால மழை பெஞ்சு அங்கேயே ஃபுல்லா என்ன ஆயிடுது, ஏரி காடா மாறிடுது. அப்ப திருப்பி அந்த இதெல்லாம் நீங்க கிளீன் பண்றதுக்கு ஆகிற செலவு வந்து வாடகை வீட்டுல இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்காது. இன்னொன்னு வந்து ஆணி அடிக்க கூடாதுன்றாங்க. உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நீங்க ஆணி அடிக்கிறேன்ற பேர் வழி என்ன பண்ணுவீங்க, அந்த சுத்தியத்தை அடிச்சு விரல எங்கனாவது ஓட்ட பண்ணிக்க போறீங்கன்னா உங்க மேல இருக்க நம்பிக்கை, உங்க மேல இருக்க அக்கறையில தாங்க அவங்க சொல்றாங்க ஆணி அடிக்காதீங்கன்னு. அவங்களுக்கு என்னங்க, நீங்க வாடகை கொடுக்கறவங்க நல்லா இருந்தா அவங்க நல்லா இருக்க போறாங்க. அதனால உங்க மேல இருக்க அக்கறையில தான் அவங்க என்ன சொல்றாங்க, ஆணி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஏங்க நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க? எல்லாத்துக்கும் தப்பா எடுத்துட்டா என்ன, அதுதான் சொந்த வீட்டுக்காரங்களோட ப்ராப்ளமே. அப்படின்னு எல்லாமே தப்பா எடுத்துப்பாங்க. ஆனா வாடகை வீட்டுக்காரங்க பாருங்க, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஈகோ இருக்காது, சிக்கனம் இருக்கும், இன்னும் நிறைய நற்குணங்கள்லாம் இருக்கும். எல்லாரோட எல்லா கலாச்சார மக்களோட அவங்க பழகுற வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் பல கல்ச்சர்ஸ்ல வந்து அவங்க என்னென்ன சமைக்கிறாங்க அதெல்லாம் அவங்களாம் கத்துக்க முடியும். இதே சொந்த வீட்டுல இருந்தா ஒரே தெரு, எத்தனை வருஷம் ஆனாலும் அதே தெரு, அதே தெரு மக்களை தான் நீங்க பார்க்கணும். போர் அடிக்கலைங்க, ரொம்ப போர் அடிக்குங்க. ஆனா வாடகை வீட்டுல இருந்தா அப்படி கிடையவே கிடையாது. எங்க வேணா மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போலாம், 4 பேரை பார்க்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதனால நிறைய மெமரிஸ் இருக்கும் உங்களுக்கு. சொந்த வீட்டுல இருந்தா அவ்வளவு மெமரிஸ் இருக்காது. அவன் எப்ப நம்ம இதில் மனையில வந்துடுறான், நம்ம செவுத்துல எவனா பால் அடிச்சிடறானா, நம்ம இங்க போறோமா அங்க போறோமா, வீடு பத்திரமா இருக்கா, வீடு எவனை திருட வந்துருவானா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மனசுல வந்து ஒரு ஓடிட்டே இருக்கும். மைண்ட் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது. இவங்க இஎம்ஐன்றாங்க, இஎம்ஐ கொடுத்ததுனாலும் அதுவும் ஒரு வாடகை தானேங்க. என்ன ஒண்ணு ஓனர் கொடுக்கல, நீங்க பேங்க்காரன்னு கொடுக்குறீங்க இஎம்ஐன்ற பேர்ல. அது உங்களுக்கு எப்ப சொந்தமாகும், உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் சொந்தமாகும். உங்களுக்கு வந்து கண் துடைப்பு தான். உங்களுக்கு வந்து நீங்க 40,000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு, வாடகை வீட்டுல இருந்தா என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா இன்கம் டேக்ஸ். நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறீங்கன்னா, நான் இந்த வாடகை வீட்டுல இருக்கேன், இவ்வளவு வாடகை நான் பே பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கட் பண்ண மாட்டா சம்பளத்துல. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட். அதனால வந்து வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு பெயிண்ட் அடிக்கணும்லாம் கிடையாது. அவங்கள ஓனரே பெயிண்ட் அடிச்சு குடுத்துருவாங்க. நமக்கு இந்த மாதிரி வீடு வாஸ்து பிரச்சனை இருக்கா, இந்த வீட்டை காலி பண்ணு, வேற வீட்டுக்கு போ, அங்க நல்லா இருக்கா, என் மனசு சந்தோஷமா இருக்கா, என்ஜாய் பண்ணு. ஆனா நீ சொந்த வீடு கட்டிட்டு அங்க வாஸ்து தெரியாதவன் வந்து வீடு கட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே இதுதான். இந்த வீட்டுல முன்னாடி படிக்கட்டு வச்சிருக்க கூடாதோ, இவன் முன்னாடி படிக்கட்டு வச்சுட்டான்பா, அதனாலதான் நமக்கு வந்து பிள்ளை கல்யாணம் ஆகல, இல்லைன்னா வந்து கல்யாணம் ஆயிருக்கும். இப்படிலாம் யோசிச்சு அந்த வீட்டை இடிச்சு 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 கட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். நாங்க பிடிச்சா இருப்போம், பிடிக்கலையா வேற இடத்த பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அதுதான் வாடகை வீட்டுக்காரங்களோட தத்துவம். இந்த தத்துவத்தை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப் ஹாப்பியா இருக்கும். இதுதான் என்னுடைய வாதம். நன்றி, வணக்கம். இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து கணியன் பூங்குன்றனார் வந்தாருங்க. அவர் வந்து இதுக்கு அழைக்கிறாங்க, சாட்சி கிடைக்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கிளிர் சொன்னார்ல, எங்க வேணாலும் போய் நம்ம வாடகை இருக்கலாம்னு சொல்றாங்க அவங்க. இந்த குழாயடி சண்டை, கொஞ்சம் நவுத்தி கட்டிட்டான் இப்படி கட்டிட்டான் அப்படின்னு அந்த ஓனருக்குலாம் அந்த பிரச்சனை இருக்கு. சொந்த வீட்டுக்காரங்களுக்கு, மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. எல்லாரும் வாடகை தானே, 1 லட்சம் வாடகை தானே, வாடகை கொடுக்கும்போது அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இருந்தோம், வாடகை கொடுத்தோம். எப்படி ஹோட்டல் போய் சாப்பிட்டோமா, சாப்பிட்டது காசு கொடுத்த மாதிரி வாடகை இருந்தோம், கொடுத்தாச்சு. அதை கொடுத்துட்டு நம்ம தூரமா 10 மைல் 20 மைல்ல போயிட்டு ரொம்ப தூரத்துல கிலோமீட்டர்ல இருந்துட்டு அங்கேருந்து பசங்களை ஆட்டோவில் அனுப்பிச்சு, கார்ல அனுப்பிச்சு, பஸ்ல அனுப்பிச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உடம்பு செலவு போய் அப்புறம் டாக்டர் செலவு பண்ணி இதெல்லாம் இருக்குங்க. அதை விட்டுருங்க. இப்போ வீடை வந்து சொந்த வீடு போய் எங்கேயாவது ஏரியில குளத்தை வாங்கி அதில் போய் வீடை கட்டி இப்போ பார்த்தா எல்லாமே ஏரி குளம் கொட்டையெல்லாம் வந்து தண்ணி எனக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி சொந்த வீடுனா போர் அடிக்குங்க. அதே வீடு நம்ம இதுனா வாடகை வீடுனா பல வீடுக்கு போகலாம். ஒரு வீட்டுக்கு இப்போ இந்த வருஷம் ஒரு வீட்டில், அடுத்த வருஷம் வீட்டில், அடுத்த வருஷம் வீட்டில் எப்படி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அது விதவிதமான ஒரு நட்பு கிடைக்கும். இதை விட்டுட்டு
வீடு வாங்க போனேன் வீட்டுல தண்ணி வாங்கிட்டு வந்த மாதிரி அதே மாதிரி திருட வந்துருவான ஒரு பயம் இருக்கும். சொந்த வீட்டுல வாடகை வீட்டுல எல்லாம் கீழே தான் ஆள் இருக்குல்ல, அப்புறம் தான் அவங்க வீடு வாங்க பார்த்துப்பாரு. வீடு வாங்க கூட என்ன திருட என்ன நினைப்பேன், பாவங்க இது சொந்த வீட்டுல இல்லப்பா வாடகை வீட்டுல இருக்கிறாங்க சொல்லி திருட மாட்டேன். திருட அதாவது திருடனே வீட்டு ஓனர் தான். ஏன்னா அவன் தானே வந்து 300 ரூபா 3000 கொடுக்குற வீட்டுக்கு வாடகைக்கு வந்து அவன் 5000 வாங்குறான் 10,000 வாங்குறான். அதனால வந்து அதே மாதிரி ஐடி ரிலீஃப் கிடைக்குது. முக்கியமா இன்கம் டேக்ஸ் ஆயிட்டு 1964 நினைக்கிறேன். அந்த செக்ஷன்ல வந்து இந்த இது கிடைக்கும், உங்களுக்கு ஐடி ரிலீஃப் கிடைக்குது. அதே மாதிரி பெயிண்ட் அடிக்கணும், கதவு சரி பண்ணணும், அது சரி இந்த மாதிரி வேலை எதுவுமே இல்லைங்க. அந்த வீடுனா இவ்வளவு தொல்லை இருக்குங்க. இப்போ பாரு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும், அதை நம்ம பண்ணணும். ஆனா வாடகை வீடுலாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படி சொல்லி இருக்கிறாங்க. தன்னுடைய கருத்துக்கு வலுச்சேர்த்து மிக அருமையான ஒரு உரையாற்றி இருக்கிறாங்க. சகோதரிக்கு நன்றி. அதெல்லாம் இல்லைங்க, யார் சொன்னாங்க? சொந்த வீடு தான் சிறப்பு, வாடகை விடாது கிட விடாது. வாடகைலாம் இது கஷ்டங்க. அதெல்லாம் சொந்த வீடு தான் சிறப்பு என்று சொல்வதற்காக, அதை பேசுவதற்காக சகோதரி திருமதி ரேவதி சுலோச்சனா அவர்களை அழைக்கிறோம். வாங்கம்மா. பாரதி 100 நாள் நிகழ்ச்சியில் பட்டிமன்ற தலைப்பு அருமையாக அமைந்துள்ளது. இந்த பட்டிமன்றத்தில் மன நிறைவு, இன்றைய சூழ்நிலையில் அதிகமான மன நிறைவு கிடைப்பது சொந்த வீட்டில் என்று வாதம் செய்ய வந்துள்ளேன். சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய மாளிகையா இருந்தாலும் ஓலை குடிசையா இருந்தாலும் அது தரும் சுகமே தனிதான். ஒரு பாடலே இருக்கு, ஒரு பாடல்ல நிறைய பாடல். ஓலை குடிசையில, அது இனிமையான ராகத்தோட வரும் அந்த பாடல். அதுக்குள்ள சுகம் எவ்வளவு பெரிய மணி மாளிகையா இருந்தாலும் இதுக்கு ஈடாகாது. பிள்ளைங்க வளர்ந்து கொண்டு ஆளாயி அதுங்களுக்கு ஒரு திருமணம் பேச வரும் நிலையில என்ன கேக்குறாங்க? சொல்லுவாங்க, கிராமத்துல சொல்லுவாங்க, குடிசை இருக்கான்னு தான் கேட்பாங்க. பையன் என்ன படிச்சிருக்கான், என்ன வருமானம் இருக்கு, சொத்து பத்து பின்னாடி இருக்கா, நிலபலம் இருக்கான்லாம் கேட்க மாட்டாங்க ஐயா. கிராமத்திலயும் சரி நகரத்திலயும் சரி, அந்த பொண்ணுக்கு கட்டி கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல வந்து சொந்த வீடு இருக்கான்னு தான் முன்னாடி பார்ப்பாங்க. வாடகை வீடுனா அதுக்குள்ள மணமக்கள் தான் கிடைக்கும். சொந்த வீடா இருந்தா அதுக்குள்ள தகுதியானவர்கள் தான் அந்த பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ வரங்கள் கிடைக்கும். அது என்ன தேவையில்லாத பொருள்? ஏன் தேவையில்லாத பொருள் நம்ம எதுக்கு வாங்குறோம்? வாடகை வீடா இருக்கட்டும் சொந்த வீடா இருக்கட்டும், நமக்கு தேவைங்கிற பொருள் தானே வாங்குறோம். அது என்ன தேவையில்லாத பொருள்னு கூட வீட்டுல ஒண்ணு இருக்குங்களா? எதிரே நீ சொல்றாங்க தேவையில்லாத பொருளாம். எதுவுமே நம்ம தேவைக்குதான் நம்ம பொருள் வாங்குறோம். என்ன இப்ப கொஞ்ச நாள் நம்ம தேவைன்னு வாங்குறோம், அது வீணா போனா நம்ம வெளியே ஏத்திர வேண்டியதுதான். அதுதானே தவிர தேவையில்லாத பொருள் யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. வாடகை வீட்டுல இருந்தா இஎம்ஐ கட்டணும், அதை கட்டணும், இது கட்டணும், ரொம்ப சிரமம், நம்மள சிரமப்படுத்துவாங்கம்பாங்க. எவ்வளவு நாளைக்கு காலம் முழுக்குமா இஎம்ஐங்க கட்டுறீங்க? ஒரு சொந்த வீட்டுல இருக்கும், ஒரு வாடகை வீட்டுல 10 வருஷம் இருந்திருப்பாங்க. அவங்களோட அனுபவங்கள், அவங்களோட இருக்கிற நெருக்கடிகள் சூழ்நிலை காரணமா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படினாலும் ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு வீட்டை கட்டிடணும் ஐயா. என்ன ஒரு 2 வருஷத்துக்கு இஎம்ஐ போட போறாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு கட்ட போறோம். அதுக்கப்புறம் சொந்த வீடு, பட்டினி கடலாம் நிம்மதியா படுத்து கிடக்கலாம். சொல்லுங்க, ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம், ஒரு நல்லது கிட்ட எதுவுமே ஒரு எப்படி சொல்றதுன்னா 100க்கு 75-90% வந்து வாடகை வீட்டுல வந்து தொந்தரவுதுங்க ஐயா. 10% சொல்றாங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, நம்ம நகரத்துக்கு போறோம், அது வாடகை வீட்டை தேடி தானே போறோம் அப்படிங்கிறாங்க. தேடி போயிட்டு சொந்த வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு 4 கிழமை ஒரு விசேஷ நாள் வந்தா எங்க வராங்க? எல்லாம் சொந்த வீட்டை தேடிதான் வராங்க. இப்ப நாங்களே இருக்கோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், சென்னைக்கு வரோம். எவ்வளவு நாளைக்கு? ஒரு 2 மாசத்துக்கு. வாடகை வீடுங்கிறது என்ன பர்மனண்டா இருக்கிறது கிடையாது. வாடகை வீட்டுல என்ன வாசு பத்து கட்டுறாங்களா, நமக்கு தேவையானது கட்டுறாங்க, நம்ம பார்த்து ரசிச்சு கட்டுறதாங்க ஐயா சொந்த வீடுங்கிறது. பிள்ளைங்க வந்து நம்ம சின்ன கை குழந்தை வச்சுட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போவோம், அவங்க பெயிண்ட் அடிச்சு நல்லா சுத்தமா பண்ணி தருவாங்க. நம்ம பிள்ளை நம்ம சொந்த வீட்டுல கிறுக்குனுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த செவுத்தை பார்த்து நம்ம அழகுபடுவோம். தப்பறி என் பிள்ளை ஆனா போட்டிருக்கான், ஏ போட்டிருக்கான், ஆனை போட்டிருக்கான், குதிரை போட்டிருக்கான், நம்ம சந்தோஷப்படுவோம். இதை வாடகை வீட்டுல விடுவாங்களா ஓனரு? நான் எத்தனை ஆயிரம் செலவு பண்ணி வச்சிருக்கேன், நீங்க என்ன வீட்டை இப்படி வீணாக்கி வச்சிருக்கீங்கன்னு வந்து கேட்பாங்க. அது சொத்தை இது சொத்தை வந்து வாடகை வீட்டுல இருந்து ஓனர் நிறைய பேர் கேட்கறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொந்த வீடுதான். வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிறது உண்மையான 100க்கு 100 வார்த்தை உண்டுதான். எதனால செலவு வருது? எதுக்கு பிறக்கிறோம்? பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இருக்க கூடாது ஐயா. பிறந்தோம் வளர்ந்தோம் ஏதாச்சும் ஒண்ணு சாதிச்சோன்னு இருக்கணும். வாழ்க்கையில நம்ம மனுஷ பிறவியா பிறந்துட்டோம். எவ்வளவு நாளைக்கு எல்லாருமே வாடகை வீட்டுல இருந்துருவாங்களா? இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கிறவங்க நம்ம பிள்ளை தலைமுறைக்கு ஒரு வீட்டை கட்டி வைக்கணும், அதுதான் சொந்த வீடு. நாம தான் அப்பா அம்மா வாடகை வீட்டுல இருந்துட்டோம், இல்ல நாம வாடகை வீட்டுல இருந்துட்டோம், நம்ம பிள்ளைங்க வாடகை வீட்டுல இருந்தா நம்ம எதுக்கு பிறந்தோம் சொல்லுங்க? சொந்த வீடுங்கிறது கண்டிப்பா ஒண்ணு வேணும்.
வாடகை வீடுன்னா சில காலம்தான். நம்ம உடம்புங்கிறது சொந்த வீடு. வாடகை வீடுங்கிறது நம்ம கட்டிக்கிற உடைகள் மாதிரி, அப்பப்ப அதை அப்படியே மாத்தி போயிட்டே இருக்கணும். உடம்பு வந்து நிரந்தரமானது. பங்காளி சண்டை ஒரு மாமே எங்க சண்டை வருது, ஏன் சண்டை வருது? மன ஒத்துமையும் நல்ல பண்பும். தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பா அம்மா வந்து 4 பிள்ளைங்க. எங்க ஆத்தா வீட்டுல எங்க அம்மாவோட பிறந்தவங்க 16 18 பிள்ளைங்க ஐயா. அவ்வளோ ஒரு ஒத்துமை. சின்னம்மா, சித்தி, மாமா, சின்ன மாமா, பெரிய மாமா, நடுமாமா, பெரியப்பா, அப்பா, எத்தனை பேர் உறவுகள் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க இத்தனை பேருமா அடிச்சுட்டு இருந்தாங்க, இருக்கிறதுல பஞ்சு கட்டியா கொடுக்கறத கரைச்சு கொடுத்துட்டு போவோம். அது ஒரு இன்பம் சோகம் தானங்களே. எலி வளையானாலும் தனி வண்ணன்னு எங்க அணியில் சொன்னாங்க. அது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. நீங்க பாருங்க, நம்ம குறுக்கீட போகும்போது நம்ம ஒரு சைக்கிள் வச்சிருப்போம், இன்னொருத்தவங்க வந்து அதுக்கு போட்டின்னு அவங்க நினைக்கிறாங்க, அது உண்மை. அதுவே சொந்த சைக்கிளா இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டு போனா அவன் சைக்கிள் அவன் எடுத்துட்டு போறான். சொந்தம் தான் சார், வாடகை தான், அது உண்மை. வாடகை வீடுன்னா எப்படி சொல்றது? ஏன் இவங்க வந்து வாடகை வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்களாம், உறவுகள் நல்லா இருக்குமா, ஓனருக்கு பிடிக்கலனாக்க வேற வீடு வாங்கிட்டு போயிடுவாங்களாம். இந்த ஓனரை விட இன்னொரு போற வீடு வாடகை, அந்த ஓனர் ரொம்ப மோசமானவங்களா இருந்தா ஏன் சொந்த வீடுன்னு ஒண்ணு இருந்தா ஏன் வாடகை வீடு தனித்தனியா நம்ம போய்கிட்டே இருக்கணும்? நம்ம சம்பாரிச்சு வீடு கட்டணும், சுகமா இருக்கணும். ரசிச்சு பார்த்து கட்டுற வீடு அது ஒரு தனி சுகம்தாங்க ஐயா. வாடகை வீடுங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் பயப்படணும், பார்க்கணும். நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து நம்மள்ட்ட கேட்குவாங்க. நாம என்ன சொன்னோம், அப்படியா வீட்டை சுத்தம் பண்ணிடுவீங்களா, நல்லா வச்சுப்பீங்களா? நல்லா வச்சிருக்கணும். வாஷ் பேஷன்லாம் கண்ணாடியை வச்சிருப்பாங்க, அதுல தண்ணி தெறிக்க கூடாது அப்படின்னு ஓனர் வீட்டுல சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டுதான் வாடகை வீட்டுல இருக்கணும். நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், வாடகை வீடும் பார்த்திருக்கேன், சொந்த வீடும் பார்த்திருக்கேன். ஆனா சொந்த வீட்டுக்கு ஈடாகாது எந்த விஷயமா இருந்தாலும். சொந்த வீடு சொந்த கால்ல நின்னாலும் தன் கால்ல நிக்கணும். அதுதான் ரசிச்சு பார்த்து கட்டிய வீடு சந்தோஷமாக ஒவ்வொரு கல்லாகவும் ஒரு வார்த்தைகள் பாயிண்ட் எடுத்து வச்சு இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக கிரகப்பிரவேசம் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல தீர்ப்பை சொல்லுங்க. நன்றி, வணக்கங்க ஐயா. வாய்ப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். இத்துடன் நன்றி கொள்ளுகிறேன். ரொம்ப நன்றி. அதாவது ரசித்து வீடை கட்டுறது சொந்த வீடு. ஆனா வந்து யாரோ கட்டிய வீட்டுல போய் நம்ம இருக்கிறோம், அதான் வாடகை வீடு. அது வந்து வாடகை உடம்பு கொடுத்துக்கிற மாதிரி. அப்பதான் வந்து சொந்த வீடுன்றது உடல் மாதிரி, உடம்பே மாதிரி. அது மாதிரி சொந்த வீடு வந்து சொந்த வீடு தான். இப்போ குழந்தைங்க கிரிக்கெட்ச்சு சொந்த வீட்டுல கிரிக்கெட் என்ன பண்றோம், ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டுறோம், ஒரு வர்ணம் பூசிடுறோம், சரி பண்ணிக்கிறோம். அதே வாடகை வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவாரு, ஏங்க நான் சொன்னேனே அப்பயே சொன்னேங்க கிரிக்கூடான்னு சொல்லி, இல்லை சார் குழந்தை வந்து தெரியாம பண்ணிட்டு, என்ன தெரியாம பண்ணிடுச்சு அப்படின்னு நீங்க ஏதாவது ஏத்து பேசுனீங்கன்னா உடனே வாடகை வீடு என்ன பண்ணுவாங்க, காலி பண்ண வச்சுருவாங்க. சொந்த வீடுனாக்க அம்மா இருக்கட்டுமே, அப்புறம் கூட அடுத்த வருஷம் கூட பொங்கலுக்கு அடிச்சுக்கலாம், தீபாவளிக்கு அடிச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம வர்ணத்தை மெதுவாக பூசிக்கலான்னு விட்டுருவோம். ஆனால் வாடகை வீட்டில் செய்ய முடியாது, உடனே அதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணும், அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அதனால வந்து சொந்த வீட்டில் வந்து இப்போ கல்யாணம் பண்றோம் அப்படின்னா பையனுக்கு வந்து சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாங்க, வேலை இருக்கான்னு கேட்குறத சொந்த வீடு இருக்குதா அப்படி. ஏன்னு சொன்னா வாடகை வீடுனா நம்ம பொண்ணை கூட்டிட்டு ஊர் அலைவாங்களே, வீடு கூட அலையணுமே, நம்ம பொண்ணு கஷ்டப்படுமே. அப்படின்னால சொந்த வீடு இருக்கணும், ஒரு வேலை இருக்கணும், ஒரு புருஷ லட்சணம், ஒரு வேலை இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும். அது போல சொந்த வீடுன்றதாங்க சரியானது. இது வந்து வாடகை வீடெல்லாம் அது எப்படிங்க, உடம்பு முக்கியமா உடை முக்கியமான உடம்பு தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி திருமதி ரேவதி கணேசன் அவர்கள். இல்ல அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்றது, வாடகை வீடு தான் சிறந்தது அப்படின்னு சொல்றதுக்காக, அது பற்றி பேசுவதற்காக நம்முடைய மூத்த சகோதரி கவிஞர் திருமதி பால் தங்கம் அம்மா அவர்கள் வந்து வர்றாங்க. வாங்கம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, எங்கள் அணி இரு பேச்சாளர்களை வணங்கி, அவர்களுக்கு தலைமையேற்று இன்று வீட்டிற்கும் அழகான ஐயா ராஜ்குமார் அவர்களை வணங்கி என் உரைக்குள்ளே நுழைகின்றேன். வந்தார்கள் ரேவதி கணேசன் அம்மா அவர்கள். சொந்த வீடு இல்லாட்டா பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம். எங்களுக்கு எல்லாம் ஊர்ல எல்லாம் சொந்த வீடு இருக்கு ஐயா. அங்க பொண்ணு கட்டி கொடுத்தா இங்க சென்னையில வந்து எப்படியா வாழ்றது, அந்த சொந்த வீட்டை வச்சுட்டு நாங்க என்னையா பண்றது சொல்லுங்க ஐயா. அதை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லையா. அங்க கொடுத்து வச்சுட்டு அதுல யார் வந்து ஒரு வாழை குடிசை போட்டாலும் அப்புறம் அவங்கதான் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறாங்க ஐயா. அந்த சொந்த வீட்டை வச்சு என்னையா பண்றது கேக்குறேன் ஐயா. நீங்க வக்கீலு, எனக்கு வாதாட்டத்துக்கு பதில் இது கொடுத்துருக்கீங்க, வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. தீர்ப்பு எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்னதுக்கு நான் கேக்குறேன், சொந்த வீடு வீட்டுல கட்டணுமா. பாரதி சொன்னாராம்,
நான் காணி நிலம் வேண்டும் என்று. ஆமா ஐயா, அவரு காணி நிலம் ஆசைப்பட்டாரு, அதை இல்லன்னு நான் மறக்க மாட்டேன் ஐயா. ஆனா அவரு இருந்தது எந்த வீடு ஐயா? வாடகை வீடு. எதுக்கு ஐயா அவர் வாடகை வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்தாரு? அவருக்கு வேலை சென்னையில ஐயா. அவரு வேலைக்கு போகணும்னா அவரு வீட்டு பக்கத்துல வீடு இருந்தா தாங்க ஐயா முடியும். அத அங்க காணி நிலத்துல வீட்டை கட்டி வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க எந்த யாராலும் முடியாது ஐயா. அது மாதிரி அழகா சொன்னாங்க சிவகாமி அம்மையார். நீங்க ஐயா பள்ளிக்கு அருகில வீடு வாங்கி எனக்கு ஒரு வீடு வாங்கி தந்தா நான் உவையும் அழகா சிவகாமி அம்மையார்னு போட்டு வச்சுக்கிறேன் ஐயா. எந்த பள்ளிக்கு அருகில ஐயா வீடு வாங்க முடியுறது? அந்த அளவுல இன்னைக்கு நிலப்புல விலை கூடி போயிருக்கு. ஒரு பிளாட் வாங்கணும்னா கூட பள்ளிக்கு அருகில வாங்குறது யாராலும் எந்த அதிக சம்பளம் வாங்குறவங்களாலும் இன்னைக்கு முடியாத காரியம் ஐயா. அதை எண்ணி பாருங்க ஐயா. எல்லாம் பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம் ஐயா. ஆனா சொந்த வீடு ஆசைப்பட்டு நான் 10 வருஷம் அழகா வாடகை வீட்டுல இருந்தேன் ஐயா. எங்க கணவர்களோட சம்பளத்துல இருந்து முதல்ல வாடகை போயிடும். மிச்சம் இருக்க பணத்துல நாங்க ஒழுங்கா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்திட்டு போயிடுவோம். எங்களுக்கு எந்த மன நிம்மதியும் குறைஞ்சு போன இல்ல. ஆனா ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருந்ததுயா. அதான் சென்னையில பிளாட் வாங்குறது கஷ்டம்னு சொல்லி ஊர்ல இருந்த சொத்தை வித்து தான் ஐயா ஒரு பிளாட் வாங்கினேன். அந்த பிளாட்ல ஒரு வீடு கட்டலான்னு வந்தேன் ஐயா. அவங்க சொன்னாங்கல்ல அழகா, நான் வர சமயத்துல எங்க வீட்டு பிளாட்டுக்கு ஒரு அழகான குதிரை வண்டியை தான் வரேன் ஐயா. வேற எந்த வண்டிலையும் வாகன வசதி கூட இல்லாத ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கு முதல்ல வந்து ஒரு கிணத்தை போட்டேன் ஐயா. மழை வரணும்னு தெரியாம போட்டு அதுல அந்த கிணத்தை கட்டி அதுல எனக்கு அந்த காலத்துல 20,000 ரூபாய் நஷ்டம் ஐயா. அந்த நஷ்டத்தை யாரு கொடுப்பாயா? எண்ணி பாருங்க. வீடு கட்டணும்னா ஈஸியான காரியமா ஐயா? நினைச்சு பாருங்க. அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்றதா இல்லையா? அதுக்கு முறவு சொல்றாங்க இஎம்ஐ போட்டு வீடு கட்டலாம்னு சொல்லி. நான் வீடு கட்டி அந்த வீட்டு பட்ட பாடு பல கதையா சொல்லலாம் ஐயா. ஆனா கதை பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. என் பொண்ணு அழகா ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி இஎம்ஐ 2 பேரும் ஐடில வேலை செய்யறாங்க ஐயா. ஒரு வீடு கட்டலாம்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்க முடிவு பண்ணிக்கிட்டு 45 லட்சத்துக்கு லோன் போட்டாங்க ஐயா. லோன் போட்டதுல அதற்கு இஎம்ஐ கட்டினாங்க ஐயா. 4 வருஷம் கட்டின பிறகு அவங்களுக்கு வட்டியில தாங்க போயிருந்தது. அசல்ல 5 பைசா கூட குறையல ஐயா. அவங்க மனமாறி அதுக்கு பிறகு ஊர்ல இருந்த ப்ராப்பர்ட்டியை வித்துதான் அதை கட்டி சொந்த வீடு ஆக்குறாங்க. அதனால சொந்த வீடு கட்டதெல்லாம் இன்னைக்கு கனவு வேணா கனவு இல்லம் காணலாம் ஐயா. கனவுல கண்டு மகிழலாம் ஐயா. பாரதி கண்டது மாதிரி அழகா ரமணி அம்மா வந்து சொன்னாங்க அவங்க வீடு கட்டி கொடுப்பாங்க போல இருக்கு எல்லாருக்கும். நாங்க வீடு கட்டப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும் ஐயா. நான் பட்ட கஷ்டத்தை விட என்னோட கணவரோட நண்பர் ஒரு கல்கத்தால இருந்துட்டு சென்னையில வீடு கட்ட கொடுத்திருந்தாரு ஐயா. அவ்வளவு பணத்தையும் அந்த கான்ட்ராக்டே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் ஐயா. வீடு கட்டுறது ஈஸியான காரியம் ஐயா. நீங்க நினைச்ச வீடு நினைச்ச மாத்திரத்துல மாத்திட்டு உட்கார்ந்துட்டு போறதுதான் நல்லது ஐயா. பாரின்ல போய் வீடு வாங்கிட்டாங்கன்னு பெருமை பேசுறாங்க ஐயா. அங்க சம்பளம் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குறாங்க ஐயா. அதாவது அந்த நாட்டு கம்பெனில போய் வேலை செய்தா அதுல அவங்களுக்கு இஎம்ஐ கட்டினாக்கி அந்த வீடு வரும்போது வித்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளா தான் அந்த வீட்டை கட்டுறாங்களே தவிர அவங்க அங்க குடியிருக்கணும்னு நினைச்சு வீடு கட்டுறவங்க குறைச்சல் தானே ஐயா. இல்லதான் அங்கேயே தங்கி இருக்கிறவங்க வீடு கட்டிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஆசைப்பட்டு வீடு கட்ட ஆசைப்பட்டா நம்மளால முடிகிற காரியத்துல இந்த சூழல் இல்லை ஐயா. கேசர் வேணும்னு எங்க அம்மா சொன்னாங்க சிவகாமி அம்மையார். அப்படிப்பட்ட வீடை தேடி போகலாம். நாங்க வீடு கட்டுற காலத்துல எங்க வீடெல்லாம் மொசைக் போட்டு தாங்க கட்டணும். இப்ப வாடகைக்கு வரையலாம் மொசைக்கு இருக்க வீடு வேண்டாம், எனக்கு மார்பிள் போட்ட வீடு தான் வேணுங்கிறாங்க ஐயா. அவங்க சொன்ன மாதிரி கெய்சர் இருக்கான்னு கேக்குறாங்க ஐயா. அந்த மாதிரி வீடு இல்லைன்னா ஓடி போயிறாங்க ஐயா. வாடகை வீட்டுக்காரங்க எங்க வேணாலும் போய் இருந்துக்கிறாங்க ஐயா. நம்ம சொந்த வீட்டை கட்டிட்டு அதை விற்கவும் முடியாம அதுக்கு இதுல இருந்து தப்பி போகவும் முடியாம தவிச்சுட்டு இருக்கோம் ஐயா. ஐயா சொல்லியிருக்காங்க சுகிசிவா ஐயா. அவரு 2 பிள்ளைய வச்சுட்டு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பெட்ரூம் வேணும்னு வீடு கட்டினாராம். 4 பெட்ரூம் வச்சு வீடு கட்டி இன்னைக்கு அவங்க கணவன் மனைவியும் தான் அந்த வீட்டுல குடியிருக்காங்களாம். யாருமே இல்லையா இந்த வீட்டுல நாங்க இருந்து என்ன பண்ணு ஒரு வேலைக்கு வர ஆள் வைக்க கூட அவருக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குன்னு அவர் அல்லாட்டுறாட் ஐயா. அந்த வேலைக்கு ஆள் கிடைக்காத இந்த திண்டாட்டத்துல பெரிய வீட்டை கட்டி எங்கேயும் போட்டுட்டு நம்ம அதை பராமரிக்கிறதுக்கே முடியாம பாடுபட வேண்டிய சூழ்நிலையில இருக்கங்க. அதனால அவங்க ரமணி அம்மா சொன்னது மாதிரி பக்கத்துல பாரதி வீடு கேட்டது பள்ளியும் அலுவலகமும் பக்கத்துல இருக்கு. வீடு கேட்கல ஐயா. அவரு காணில வேண்டும்னு கற்பனையில வீடு கேட்டார் ஐயா. கற்பனையில காண்றதெல்லாம் உண்மையாகிறது ஐயா. பாசம் பாலுன்னு எழுதிட்டு அதை குடிக்க முடியாது ஐயா. பேசுறது வேணாம் என்ன வேணாலும் பேசலாம் ஐயா. ஆனா நிச்சயமா சொந்த வீடு இருக்கிறவங்க அந்த வீட்டை கட்டிக்கிட்டு ஆள வேண்டிய கஷ்டத்துல தான் இருக்காங்க. அதை கட்டிக்கிட்டு இன்னைக்கு கூட எங்க வீட்டுக்கு பக்கத்துல என் காம்பவுண்ட இடிச்சு போட்டிருக்காங்க ஐயா. நான் சண்டைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அவங்க சொன்னது மாதிரி சண்டை சச்சரவு இதெல்லாம் கொண்டு வர்றது சொந்த வீடு ஐயா. மற்றபடி வாடகை வீட்டுல இருந்தா அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நம்ம உடனே வீட்டை மாத்திக்க வாய்ப்பு இருக்கு ஐயா. இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க சொன்னாங்க
இந்த சென்னை மாநகர்ல ஏரிக்குள்ள போய் வீடு கட்டினவங்க எல்லாம் சொந்த வீடு ஆசைப்பட்டு தான் ஐயா போய் கட்டினாங்க. இன்னைக்கு தண்ணிகளை கடந்துட்டு அவங்க படுகிற கஷ்டத்தை நம்ம தொலைக்காட்சி மூலமும் பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்மளே இவ்வளவு கண்ணீர் வடிக்கும் போது அந்த சொந்த வீட்டுக்காரங்க எல்லாம் எவ்வளவு கண்ணீர் வடிப்பாங்க எண்ணி பாருங்க. அவங்களால பாத்ரூம் போக கூட முடியாம அவங்க படுற பாட்டுக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியல. நீங்க நல்ல தீர்ப்பு அளிப்பீங்க என்று எண்ணி நான் என் கண்ணீர் கதையை அவங்க முன்னால வச்சுட்டேன். நன்றி ஐயா. அம்மா பால் தங்கம்மா அடிச்சு கொளுத்துட்டீங்க. அருமையா என்னங்க இவங்க சொல்ற வீடு சொந்த வீடு சொல்றாங்க. வாடகை வீடு தாங்க இது. வாடகை வீட்டுல தான் எல்லாமே கிடைக்கும். சொந்த வீடு எட்டயபுரத்துல விட்டு எதுக்கு திருவல்லிக்கணியில பாரதியார் வாடகை வீட்டுல இருந்தாரு. சொந்த வீடு அங்க இருக்கு. ஏன் இங்கே ஒரு வீடு வாங்கிருக்கலாம்ல? ஏன் வாங்கல? அவர் வாடகை வீட்டுல தாங்க இருந்தாரு. நீங்க என்னமோ சொந்த வீடு பத்தி பேச போறீங்க. பள்ளிக்கு அருகில போய் வீடுனா அப்ப எவ்வளவு பேர் சேர்ப்பீங்க? எவ்வளவு பேர் வீடு கட்டுவீங்க? வாடகை வீடுனா வாடகை இருக்கிற வீட்டுல போனோமா 2 வருஷம் 5 வருஷம் படிச்சாங்களா, 10வது பாஸ் பண்ணாங்களா, +2 பாஸ் பண்ணாங்களா, காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு சொந்த வீடு கட்டிட்டு அப்புறம் அந்த வீட்டை எப்படி விற்கிறது? அப்புறம் எவ்வளவு கஷ்டம் அது. அதனால வாடகை வீடு தான் சிறப்புன்னாங்க. பட்ஜெட் போட்டு நம்ம கட்டுறோம். பட்ஜெட் போட்டுலாம் கட்டுறோம். ஆனா கட்ட முடியாம போயிடுது. ஏமாத்திடுறாங்க. ஏன்னா சொந்த வீட்டை வித்துட்டு சென்னையில ஒரு பதவானா அங்க பெரிய பெரிய இடத்த வித்துட்டு இங்க ஒரு சின்ன ஒரு அடுக்குமாடி வீடு இருக்குள்ள ஒரு சின்ன வீடு வாங்குறோம். இது என்னது வீடு? எவ்வளவு கஷ்டம். கனவு இல்லைன்றது கனவு இல்லாம தாங்க இருக்குது. அதனால வாடகை வீடு தான் சிறந்தது. நல்ல வீடு கட்டிட்டோம். விற்கணும்னு சொன்னா விற்க முடியல. ஆனா வாடகை வீட தேவையில்லையே, விட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே. அட்வான்ஸ் வாங்கிட்டு அட்வான்ஸ் கழிச்சு போயிட்டே இருக்கலாமே. ஆக சொந்த வீடை விட வாடகை வீடு தான் சிறப்பானதுன்னு சொல்லி நம்ம பால் தங்கம்மா பேசியிருக்கிறாங்க. இல்லம்மா அதெல்லாம் கிடையாதுமா. யார் சொன்னாங்க வாடகை வீடு தான் சிறப்புன்னு? சொந்த வீடு தான் சிறப்புன்னு சொல்லி பேசுவதற்காக நம்முடைய புதுச்சேரியிலிருந்து அருமை சகோதரி திருமதி புவனா அவர்களை பேச அழைக்கிறோம். வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வளர்ச்சிக்கு வித்தாக இருக்கும் அப்பா அவர்களை வணங்கி, இந்நிகழ்ச்சியில் நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் திரு ராஜ்குமார் அவர்களை வணங்கி, எங்கள் அணியில் சகோதரிக்கும் எதிரணியின் சகோதரிகளுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடுன்னு சொன்னாலே சொந்த வீடு தாங்க மனநிறைவை கொடுக்கும். வாடகை வீட்டுல எந்த மனநிறைவும் வரவே வராது. இன்றைய சூழ்நிலை மனநிறைவு கொடுப்பது வாடகை வீடு தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அவங்கவுங்க வேலைக்காக போறாங்க. அதுக்காக அதையே புடிச்சுக்கின்னு நம்ம வாடகை வீட்லயே காலத்தை தள்ளி நம்ம வருஷம் ஃபுல்லா அதுல இருந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடணும்னு நினைக்கவே கூடாது. நமக்குன்னு ஒரு சொந்த இடம், எந்த இடமா இருந்தாலும் கொஞ்சம் இடமா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்தமான இடத்த நம்ம வாங்கினாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு அது ஒரு வாரிசுங்களுக்கு நம்ம விட்டு செல்ற நம்ம கொடுத்துட்டு போற ஒரு அவங்களுக்கு மகிழ்வே. நாம அங்கேயும் வாடகை இருந்துட்டு பிள்ளைங்களை நடுத்தெருல விட்டு போயிட்டா, வேலைக்கு நீங்க இன்னைக்கு போறீங்க, நல்ல சம்பளத்துல இருக்கிறீங்க, நீங்க வாடகை கொடுத்துட்டு வாழ்க்கையை கழிச்சுட்டு போயிடுவீங்க. பிள்ளைங்க ஏதோ சூழ்நிலை வேற வகையில படிப்பு குறைவு, அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க வாடகை முடிச்சுட்டு போயிட்ட பிறகு அவங்க திரும்பி எங்க போவாங்க? நடுத்தெருவுல தான் நிப்பாங்க. நீங்க சொந்தமா ஒரு வீடுன்னு இருந்து பாருங்க, கொஞ்சம் இடமா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க அதை பாதுகாத்துக்கும். நம்ம அதிக ஜாமான்கள் வாங்குறாங்க அப்படின்றாங்க, வாடகையிலே பாதி காசு போயிடுதுங்க. அப்புறம் எங்க நாங்க போய் ஜாமான் வாங்குறது? நம்ம சொந்தமா நமக்குன்னு தேவைன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்காம நீங்க இஎம்ஐ அதாவது வாடகை கட்டிக்கினே நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போயிடலாம், அதுல வேற சந்தோஷம் தான். நீங்க ஏன் கஷ்டப்பட்டு வீடை கட்டி வீடை கட்டி நம்ம விற்கணும்னு நம்ம ஏன் நினைக்கணும்? ஃபர்ஸ்ட் வீட்டை கட்டுறோம், நம்ம ஒரு இஎம்ஐல ஒரு வீடு வாங்குறோம்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாடகை இல்லாத நம்ம இஎம்ஐல வாங்குறோம்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி. பின்னாடி நமக்கு ஒரு வீடு வருது, பின்னாடி நமக்கு ஒரு நம்ம வரவே வராது. ஆணி அடிச்சு அவங்க கை விரல்ல அடிபட்டுடுமா. அதனால ஆணி அடிக்க கூடாதுன்னு எந்த ஓனரும் சொல்லவே மாட்டாங்க. அவங்க வீடு பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ஆணி அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களோ கோசம். அவங்க மத்தவங்களுக்காக அவ்வளோ பாடுபடுற உலகம் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஒரு நாள் வாடகை கம்மியா கொடுக்குறோம், இல்ல ஒரு 2 நாள் தள்ளி கொடுக்குறோம்னா கூட யாரும் பொறுத்துக்கிறவங்க கிடையாதுங்க இந்த காலத்துல. அப்படி இருக்கக்குள்ள அவங்க கை விரல் அடிபட்டுடும் சொல்லிட்டு ஆணி அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? இதெல்லாம் ஏத்துக்கிற விஷயமாவா இருக்குது? சொல்லுங்க பாப்போம். வீடு வாடகை போறீங்கன்னு வச்சுக்கீங்களா, நான் அனுபவிச்சிருக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒண்ணு வாடகை போயிருந்தது. அவங்க வீட்டுக்கு போற, அவங்க அழகழகா செடிகள் வளர்க்குறாங்க. அவங்க ஆசை செடி வளர்க்கணும்,
அவ்வளவு ஆசை, ஜாடி ஜாடியா வாங்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு அழகா வச்சிருக்கீங்க, இவ்வளவு செடியை அழகா வளர்க்குறீங்களே. நான் சொந்த வீடு இருக்கிற எனக்கே கூட இந்த அளவுக்கு வளர்க்க தோணலையே, நான் ரொம்ப பெருமையா அவங்க கிட்ட சொல்றேன். ஆனா அவங்க சொல்றாங்க பாருங்க, அவ்வளவு அழகா அந்த வளர்க்கு செடியை வளர்க்கறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உரிமை. அதுல இருந்து ஒரு பூ பறிக்க கூட அவங்களுக்கு உரிமை இல்ல. அவங்க அழகா வச்சு தண்ணி காலையில ஊத்துவாங்க, சாயங்காலம் ஊத்துவாங்க, அந்த இடத்த ஃபுல்லா சுத்தப்படுத்துவாங்க. ஆனா ஓனர் அம்மா வந்தாங்கன்னா அழகா பெருச்சின்னு போயிடுவாங்க பூவை. என்னங்க உரிமை இருக்குது? நமக்குன்னு ஒரு இடம் இருந்தா நம்ம ஒரு சின்ன செடி, ஒரு ரோஜா பூ செடி வச்சா கூட அதை எடுத்து நம்ம தலையில வச்சுக்கலாங்க. அதுல இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற உரிமை வேற எதுலயுமே வரவே வராது. எல்லாம் சொல்றாங்க வீடு போய் வாடகை இருந்தாதான் நம்ம வாழ்க்கையே போய் சந்தோஷமா அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. விவசாயிங்க எல்லாரும் வீடு வாடகை போயிட்டாங்கன்னா எப்படிங்க விவசாயம் பண்ண முடியும்? அவங்க பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு அனுப்பலாம், போய் வேலை பார்க்க சொல்லலாம். ஒரு விவசாயிங்க போய் வாடகை பார்த்துக்கணும், வாடகை இருக்கணும்னு நினைச்சாக்கா வாழ்க்கையில அவங்கள வருமானத்துக்கே வழி இல்லாத இருக்கிற காலமா இருக்குதுங்க. படிச்சுட்டு வேலையில அதிக கை நிறைய சம்பளம் வாங்குறவங்க நீங்க வாடகை வீடா மாத்தின்னு போகலாம். நான் பாத்துருக்கிறேன். அப்படியே படிச்சுட்டு 20,000 சம்பளம் வாங்குது அந்த புள்ள, 15,000 வாடகை கொடுத்துட்டு இப்போ இருக்குது. ஏன்னா அவங்க கம்ஃபர்டபுள். அந்த 5,000 ரூபாய் அவங்க எவ்வளவு சிக்கனமா குடும்பம் நடத்துறாங்க. அப்படியாங்க நமக்கு தேவை? முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நம்ம சிக்கனமா சேர்த்து ஒரு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கிக்கிட்டோம்னா அதுல இருக்கிற மகிழ்வு வேற எதுலயுமே வரவே வராதுங்க. நானே ஒரு வீடு கட்டுற மூலியம் ஒரு வீடு வாடகை போனேங்க. ஒரு 3 மாசம் தவணை, நம்ம வீடு கட்டுறோம் தானே, அது மூலியம் நம்ம வாடகை போகணும்னு போய் பார்த்தா அந்த 3 மாசத்துல நான் பட்டதை ஐயோ, வாழ்க்கையில எப்படிதான் அந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்க அனுபவிக்கிறாங்கன்னே நான் சகிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் என்னால பொறுத்துக்கவே முடியலங்க. வாசல் நான் என் வீடு தானே, நம்ம படுத்து கொஞ்சம் ஒரு லேட்டா கொஞ்சம் ஒரு நைட்டு எதனா வேலைக்கு போயிட்டு வந்திருப்போம், கொஞ்சம் டயர்டா இருக்கும், படுத்து ஒரு காலையில ஏந்திருப்போம்னு பார்த்தா அந்த வீட்டு ஓனர் அம்மா காலைல தண்ணி தெளிக்கல, கோலம் போடல அப்படின்னுவாங்க. பெருசா கோலம் போடலன்னுவாங்க. இதெல்லாம் நமக்கு என்னங்க தேவையாங்க? இது நம்ம வீட்டுல நாம இருக்கிறோம், நம்ம பார்த்து நம்ம நிம்மதியா கொஞ்ச நேரம் படுக்கிறதுக்குள்ளாத அது என்னங்க வாழ்க்கை அது? சொல்லுங்க பாக்கம். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல ஒரு அதுலயும் கீழ் வீட்டுல ஓனர் மேல் வீட்டுல போய் வாடகை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. ஒரு சொந்தக்காரங்க வராங்கன்னு வச்சுங்களா, அவங்க முன்னாடி அங்க வந்துருவாங்க. நாம எது ஃப்ரீயா பேச முடியாது. அவங்க நம்ம ஏதாவது வாங்க வர்ற மாதிரி வருவாங்க. இவங்க யாரு, அவங்க யாரு, இப்படி எல்லாம் கேட்பாங்க. நமக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்கவே இருக்காதுங்க அது. அப்புறம் ஒண்ணுத்துக்கும் நீங்க எல்லா விஷயத்திலயும் உண்மையா சொல்றாங்க, ரொம்ப ஹாப்பி. நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்றாங்க. எத்தனை ஃப்ராடு நடக்கு தெரியுமாங்க வாடகை வீட்டுல? பெரிய வீடு பார்த்து வாடகை போயிடுறாங்க, பெரிய பங்களா மாரி வீடுக்கு போயிடுறாங்க அந்த 3 மாசத்துக்கு மட்டும். ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ற முடியும். அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்ட பிறகுதான் தெரியுது அந்த ஒண்ணுமே இல்லாத அந்த குடும்பத்துல வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. எத்தனை ஃப்ராடுங்க நடக்குது. இது தேவையாங்க? சொந்த வீடு இருந்தாதான் கொடுப்பன்றது ஏத்துக்கக்கூடிய விஷயம். பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்கா, ஏன் கொடுக்கணும்? அந்த வீட்டுல இருந்தாதான் நம்ம மகிழ்வு. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அது நிரந்தரம். நாம வெளியில போயிட்டு நம்பி கொடுத்துட்டு எவ்வளவு குடும்பங்கள் இதுல பாதிக்கப்படுது, எத்தனை பொண்ணுங்க சீரழிக்கப்படுது. ஒருத்தவனே 3 கல்யாணம் 4 கல்யாணம் பண்றான். ஏன் பண்றான்? வாடகை வீட்டை காட்டி காட்டி கல்யாணம் பண்றான். இதெல்லாம் தேவையா? சொந்த வீடு தாங்க நமக்கு எப்பயுமே மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டா கூட ஒரு சொந்த வீடை வாங்க முயற்சி பண்ணுங்க. ஒரு சின்ன இடமா இருந்தாலும் நீங்க உங்களுக்குன்னு தேவையானதை வாங்கிக்கிங்க. ஒரு மகிழ்வா வாழுங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்ன சேர்த்து வச்சுட்டு போனோமேன்ற அந்த மனநிறைவை நீங்க வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளைங்களும் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு வச்சுட்டு போன சொத்து இது போதும்னு அவங்க நம்மள காலம் முழுக்க நம்மள சொல்லணும்னு நம்ம அதை நிர்ணயிச்சு நம்ம அதை நடந்துக்கணும்னாக்கா ரொம்ப நல்ல சிக்கனப்படுத்தி மாசம் எடுத்து வாடகைக்குன்னு அவ்வளவு பத்திரப்படுத்துற நீங்க வாடகை கொடுக்கணும் இந்த மன உளைச்சலை வச்சுக்கின்னு ஏன் நம்ம சேர்த்து வச்சு ஒரு பொருள் இடத்த வாங்கணும்னு நினைக்க மாட்டோம்? இது எடுத்து வச்சிடணுமா வாடகைக்கு? ஏன் நம்ம அது சிக்கனமா வைக்கிறாங்களா வாடகைக்கு எடுத்து வைக்கிறது? இதுல என்னங்க சிக்கனம் இருக்குது? மொத்தமா தூக்கி கொடுக்கறதுக்கு அவ்வளவு சிக்கனம் தேவையா? இது என்ன எனக்கு ஏத்துக்கவே முடியலையாங்க இதெல்லாம். எப்படியோ தலைவர் அவர்களுக்கு நல்லாவே தெரியும், உண்மை எதுன்னு புரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷம். அதாவது விவசாயிகளை பாருங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து கருணை கூர்ந்து சொந்த வீடு தாங்க இருக்கணும். அதை அடிச்சு சொல்றாங்க, சொந்த வீடு தான் மகிழ்வு, சொந்த வீடு தான் நமக்கு சந்தோஷம், சொந்த வீடு தான் நமக்கு எல்லா மன திருப்தியும் கொடுக்கும்னு சொல்லி என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. போனா சொந்த வீடு ஒன்று கட்டி வாடகை கொடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காலைல கூட ஐயாட பேசுகிறாங்க, சொந்த வீடு ஒன்று கட்டி வாடகை கொடுன்னு. அப்போ வாடகை வரவன் என்ன பாடுபடுவான்னு தெரியாது. மகிழ்ச்சியா நீங்க வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சொந்த வீட்டுல இருக்கிறவங்க தாங்க சிறப்பானது. வாடகை வீடு சிறப்பு கிடையாது. ஏன்னா வாங்குற சம்பளத்துல பாதி சம்பளம் வாடகைக்கே போயிடுது. அப்புறம் எங்கங்க குடும்பத்தை சிறப்பா நடத்துறது? ஆனா சொந்த வீட்டு அப்படி கிடையாது, வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்றாங்க. அப்புறம் பொண்ணு கொடுக்கறது பாத்தீங்கன்னா அதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க.
பெண்ணு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்குதா வாடகை வீடா? சொந்த வீடு இல்லைங்க, வாடகையில் தான் இருக்குதா. அப்போ எப்போ வீடு வாங்குவீங்க? வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுறது. எத்தனை மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்? அது இன்னொன்று சொன்னாங்க, செடி வைக்கிற செடியெல்லாம் வந்து வாடகையில் இருக்கிறவங்க வைப்பாங்களாம், ஆனால் சொந்த வீட்டுக்காரங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ என்னாச்சு? அப்போ சொந்த வீடு என்பதுதான் சிறப்பு, வாடகை வீடு வந்து சிறப்பு இல்லை. அதனால வந்து சொந்த வீடு தான் சிறப்பானது, மகிழ்ச்சியானது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தலைவர்கள், அனைத்து தலைவர்கள் பேசணும். இப்போ வந்து ஏற்கனவே முதல் தொடங்கியது வந்து நம்ம வாடகை வீட்டிலே தொடங்கிய ராஜசேகர் அவங்க தொடங்கினாங்க. ஆகவே மன மகிழ்ச்சியாக இருப்பது இன்றைக்கு வந்து சொந்த வீட்டில்தான். இன்றைய சூழலில் அதிகமான மனநிறைவு கிடைப்பது சொந்த வீட்டில்தான் என்று பேசுவதற்காக அந்த அணியுடைய தலைவர் சகோதரி திருக்குறள் தொண்டர் சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தமிழ் வணக்கங்கள். எங்கள் அணியினர் ஏற்கனவே எதிரணிக்கு சிறப்பான பதிலடி கொடுத்து விட்டார்கள். சொந்த வீடு தான் சிறந்தது அப்படின்றத பத்தி தான் மீண்டும் நான் சொல்ல வந்திருக்கேன். அதாவது 4 பேருக்கு நன்றின்னு சொன்னாங்க எதிரணியில. அந்த 4 பேர் யாருன்னு நான் சொல்றேன். வீடு வாடகை வீட்டுக்கு போகும்போது எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. 4 பேருனா சின்ன பசங்களா பெரியவங்களா, எத்தனை பேர் இருப்பீங்க, எத்தனை பேர் வருவாங்க, அது மாதிரி நம்ம வீட்டுக்கு யாரு வரணும், யாரு போகணும், எத்தனை நாள் இருக்கணும், இதெல்லாம் முடிவு பண்றது பாத்தீங்கன்னா வீட்டு உரிமையாளர் தான். நம்ம வாடகை வீட்டுல இருந்தோம்னா சொந்தக்காரங்க கூட 4 நாள் இருக்க முடியாது. சொந்தக்காரங்களை விடுங்க, பெத்தவங்களே இப்போ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மாவையோ அப்பாவையோ கூட வச்சிருக்காங்கன்னா வந்து நேரவே கேக்குறாங்க, உங்களுக்கு தான் மத்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல, இந்த பிள்ளை வீட்லயே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே கேட்கும் போது அது எவ்வளவு ஒரு மன வருத்தத்தை தருது. அப்போ அது மன நிறைவா இருக்கா? இதெல்லாம் மன நிறைவுன்னு சொல்லி வந்து இவங்க பேசுறாங்க. எப்போ ஊருக்கு போவீங்க அப்படின்னு முகத்துக்கு நேரவே கேக்குறாங்க, இங்கேயே இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கும்போது பாடம் சொல்லி கூட தர முடியாது. இப்ப டியூஷன் எடுக்கிறாங்கன்னா வீட்டுல எடுத்து அவங்க என்னமோ பெருசா சொத்து சேர்க்கிற மாதிரி வாடகைக்கு குடியிருக்கவங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் இங்க பாடம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சொந்த வீட்டுல இருக்கும் போதுதான் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி ஏதோ சொல்றாங்க, வாடகை வீட்டுல இருந்தா வந்து மனமகிழ்ச்சியா இருக்கலாம், அக்கம் பக்கம் பேசலான்னு. 4 வார்த்தை சந்தோஷமா பேசினா அடுத்த மாசம் வாடகை தர வேணாம்னு சொல்லிடுவாங்களா? வாடகை கொடுக்காம நீங்க இருந்து பாருங்க, நான் சந்தோஷமா பேசுறேன், மனமகிழ்ச்சியா பேசுறேன்னா வாடகை கொடுத்துதான் ஆகணும். அது மாதிரி சொல்றாங்க, வாடகை வீடு தான் வந்து நாங்க போய்க்கிட்டே இருப்போம்னா நான் தினந்தனமா வீடு மாத்திக்கிட்டே இருப்பீங்க சொல்றீங்களே. வாடகை வீட்டுல இருக்கோம்னா புத்திசாலித்தனத்தோட இருக்கணும். வருஷம் தான் சென்னையில வந்து மழை வருது, அங்க முடிச்சூர்ல தான் வந்து முதல்ல வந்து கீழே வந்து தண்ணி வந்து நிக்குது, முதல் மாடி வரைக்கும் நிக்குது. அப்புறமும் வந்து வாடகைக்கு போறவங்க ஏன் புத்திசாலியா இருக்கவங்க வருஷம் அங்கேயே வாடகைக்கு போறீங்க, மத்த இடத்துக்கு போலாம்ல. சொந்த வீட்டுக்காரங்களை பத்தி சொல்றீங்களே, வாடகைக்கு போறவங்களாவது நல்லபடியா போலாம்ல. அது மாதிரி வாடகை கொடுக்கறதுனால நீங்க என்ன பேசினாலும் அனுசரிச்சுதான் ஆகணும். வீட்டு உரிமையாளர் வந்து மரியாதை குறைவா பேசினாலும் சரி, அவங்க என்ன ஒரு விதிமுறைகளை போட்டாலும் சரி, இல்ல நம்மளுடைய உறவினர்களை அவமதிச்சாலும் வந்து நம்ம அனுசரிச்சுதான் ஆகணும். ஏன்னா அங்க வந்து நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, நம்ம வாடகையை கொடுக்குறோம். அதே மாதிரி சொல்றாங்க, எதிரணியில சொன்னாங்க அவங்களே வந்து வெள்ளையடிச்சு கொடுத்துருவாங்கன்னு. அப்படி கிடையாது. இப்ப நிலவரம் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சென்னையில வந்து நீங்க வாடகைக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு வெள்ளையடிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்க காலி பண்ணி போகும்போது திருப்பி கொடுக்கணும். நீங்க 3 மாசத்துல போனாலும் சரி, 6 மாசத்துல போனாலும் சரி, இல்ல அது புத்தம் புதுசாவே இருந்தாலும் நீங்க திருப்பி புதுசா வெள்ளையடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். வெள்ளையடிச்சும் கொடுக்கணும், அது போக பராமரிப்புக்கும் வந்து நீங்க காசை கொடுத்துட்டு போகணும். அப்படிங்கும்போது வாடகை வீட்டுல இருந்து நீங்க எல்லாமே செலவு பண்ணி எல்லா காசும் கொடுத்து உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்காது, எந்த ஒரு உரிமையும் வந்து உங்களுக்கு கிடைக்காது. பண விரயமானதும் மன கஷ்டமும் மட்டும்தான் இருக்கும். ஆனா சொந்த வீடுங்கும் போது நம்ம வீட்டுக்கு செலவழிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம பார்த்து பார்த்து செலவழிக்கலாம், தேவைன்னா மட்டும் செலவழிக்கலாம். அப்போ வந்து நமக்கு மனநிறைவு தான் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா உள் வாடகைக்கு விட்டு போயிடறாங்க. ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டா போய் பார்த்தா அங்க இன்னும் 2 பேருக்கு உள் வாடகைக்கு விட்டு அவங்க காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுல எப்படி மனநிறைவா கிடைக்கும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயசான காலத்துல வந்து பெரிய வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, வாடகை வீட்டுக்கு தான் போகணுன்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வயசானவர்களுக்கும் வந்து சொந்த வீடு வந்து தனியா வச்சிருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லியே வயது முதிர்ந்தவர்களுக்காக தனியா வச்சிருக்காங்க. வெளிநாட்டுல இருக்கிற பசங்கள்லாம் வந்து பெத்தவங்களுக்கு வந்து அந்த மாதிரியே வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அப்போ ஒரு மனநிறைவு, நம்ம சொந்த வீட்டுல தான் இருக்கோம், அதே சமயத்துல நம்மளுடைய வயதுக்கு ஏற்றவங்களோட இருக்கும், அந்த சூழல்ல இருக்கும். அதனால நமக்கு வந்து மருத்துவ வசதியும் சரி, உணவு இதெல்லாமே வந்து நேரத்துக்கு கிடைக்குதுன்னு பெத்தவங்களுக்கும் நிம்மதியா இருக்கு, வெளிநாட்டுல இருக்க பசங்களுக்கும் நிம்மதியா இருக்கு. அப்போ அந்த இடத்துல சொந்த வீடுங்கும் போதுதான் வந்து அங்க வந்து ஒரு மனநிறைவு கிடைக்குது. அதனால நடுவர் அவர்களே, எதிரணியில என்னதான் வாடகை வீடு வந்து சிறப்பு, நாங்க வந்து மாத்திட்டு போனா ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு மாறும்போது அதுவே வந்து ஒரு மன உளைச்சல் தான்.
இந்த வீடு நம்ம விட்டு வேற வீடு மாறணும்னா அப்ப எந்த இடத்துல வீடு பார்க்கணும், எந்த வாடகையில பார்க்கணும். சொன்ன மாதிரி இங்க இருக்கிற உரிமையாளர் வந்து சரியில்லை அப்படின்னா அடுத்து போற உரிமையாளர் இதை விட மோசமா இருந்தா என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கெல்லாம் வந்து விடை தெரியாது. அப்படிங்கும்போது சொந்த வீடு அப்படின்னாதான் வந்து அது நமக்கு மனநிறைவே தவிர வாடகை வீடு என்னைக்கும் மனநிறைவு கிடையாது. கடைசியா ஒரு இதை சொல்ற நடுவர் அவர்களே, சொந்த வீடுன்றதுதான் வந்து நமக்கு மனநிறைவு தரக்கூடியது. வாடகை வீடு அப்படிங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒருவருடைய கண்காணிப்புக்கு கீழே தான் நம்ம இருக்கிற மாதிரி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு எந்நேரம் பார்த்தாலும் ஒரு வீட்டு உரிமையாளர் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது, என்ன செய்யறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நம்மளால மனநிறைவோட இருக்கவே முடியாது. அதனால சொந்த வீடே நமக்கு மனநிறைவை தரும் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடிவு செய்கிறேன். நன்றிங்க ஐயா. சரியான ஒரு வாதத்தை நீங்க வச்சுக்கணுமா. நம்ம ஒரு டியூஷன் எடுக்க முடியாது, படிச்சிருக்கிறாங்க, வேலைக்கு போக முடியல, அவங்கள வந்து டியூஷன் எடுக்க முடியுமா? டியூஷன் எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து வாடகை தான் வந்துருக்கீங்க, டியூஷனா எடுத்து சம்பாதிக்கூடாதுன்னுவாங்க. இல்லைங்க படிச்சிருக்கிறோம் அதனால வந்து டியூஷன் எடுத்தாதான் ஒரு 10 ரூபா கிடைக்கும். இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க. பசங்க யாரும் வெளி பசங்க வரக்கூடாதுவாங்க. வெளி பசங்க வர உறவினர்கள் வந்துடுறாங்க, ஒரு விசேஷம் இல்லை, ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு வந்துடுறாங்க, எத்தனை நாள் இருப்பாங்க? அப்ப அவங்களுக்கு யூஸ் பண்ண அவங்க பயன்படுத்துற தண்ணி, அவங்க பயன்படுத்துற மற்றதெல்லாம் வந்து இதுவாச்சு இல்லை. இப்போ தண்ணி வந்து எல்லாம் மீட்டர் தான் பரவாயில்ல, எந்த வீட்லயும் வாடகை வீட்டுல மீட்டர் கிடையாது. அப்போ அது என்ன ஆகும்? அப்புறம் வந்து சில பேர் உள் வாடகை விட்டு போயிடுறான். வாடகை விட்டாக உள் வாடகை விட்டான், ஆனா சொந்த வீட்டு அது பிரச்சனை கிடையாது, பகடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உள் வாடகை விட்டு அவன் பாட்டுக்கு வாங்கி போயிருந்தான். 10,000 அட்வான்ஸ் கொடுத்து 50,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் இவன் பாட்டுக்கு வேற ஒருத்தர் 1 லட்சம் அட்வான்ஸ் போயிட்டு அவன் போயிருவான். இப்போ அது மாதிரி சிலருக்கு வாடகை வீட்டுனா அது பிரச்சனை இருக்கு. ஏன்னா சொந்த வீட்டு அது கிடையாது. கடைசியில ஒரு இது சொன்னாங்க, நீங்க வந்து அடுத்தவருடைய கண்காணிப்புல சர்வேலன்ஸ், அந்த கேமரா மாதிரி உங்களுடைய வீட்டு ஓனர் வந்து ஒரு கேமரா வச்சிருக்கிற மாதிரியே உங்களை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொந்த வீட்டுக்காரவங்க, வாடகை வீட்டுக்காரவங்க ஒரு அடிமை போல அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இவங்க போறாங்க வர்றாங்க, திரும்பி வராங்க போறாங்க, இவ்வளவு பேர் வர்றாங்க, இவங்க ஏன் வர்றாங்க, இவ்வளவு தொந்தரவு வந்து வாடகை வீட்டுல இருக்கு. ஆனா சொந்த வீட்டுல அதெல்லாம் கிடையாது. சொந்த வீடு வந்து அதுதான் சிறப்புன்னு சொல்லி அடிச்சு பேசியிருக்கிறாங்க சிவகாமி அம்மா. அது இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க மறுத்து பேசுவதற்காக வாடகை வீட்டிலே என்ற அணியினுடைய தலைவி கிரிஜா ராஜசேகர் அவர்களை அழைக்கிறேன். மீண்டும் வணக்கம் கூறி வருகிறேன். பரவாயில்ல, சிவகாமி அம்மா வந்து பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. வரவேற்பறையா, அப்புறம் வந்து என்ன படுக்கை அறையா, அப்புறம் வந்து சுவாமி அறையா, எவ்வளோ எல்லாம் அறையெல்லாம் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப பெரிய பணக்காரங்க தான் போல இருக்கு நீங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா வாடகை கொடுக்கலன்னா வந்து வாடகை வந்து வீட்டுக்காரங்க வந்து உங்க இதை பண்ணுவாங்க, கழுத்தை பிடிப்பாங்க அப்படின்னீங்க. சரி, கழுத்தை பிடிப்பாங்க. நீங்க வந்து இஎம்ஐ கட்டாம இருந்து பாருங்க, பேங்க்காரன் வந்து ஜப்தி பண்ணுவான் வீட்டை. சரியா? இது பரவாயில்ல, இது வந்து நீங்க தவணை சொல்லிக்கலாம். அது வந்து பேங்க்காரன் வந்து ஜப்தி பண்ணுவான் வீட்டை. அதெல்லாம் நடக்கிற கதையே இல்லைங்க. அது மாதிரி சொன்னாங்க. காக்கா குருவி பத்தி பேசினாங்க ரம்யம்மா. ஏமா, பாம்பு வந்து எறும்பு புத்துக்குள்ளதாம்மா இருக்கு. அது வாடகை வீடு மாதிரிதான். பாம்பை பார்த்துதான் நம்ம பயப்படுறோம், காக்கா குருவியை பார்த்து நம்ம பயப்படுறது இல்லையா? அதான் கெத்து. நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி இன்னொன்னு பாருங்க. அது மாதிரி இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க சொல்றாங்க சொந்த வீடு வாங்கிக்கோங்க, நீங்க வாங்குங்க அப்படின்னு. நடக்குமா? சொந்த வீடு அந்த மாதிரி எல்லாம் வாங்க முடியுமா? லோன் கட்டாம வாங்கிடுவாங்களா? அவங்களே வாங்கி கொடுத்தாதான் உண்டு. அது மாதிரி அவங்க ரேவதி அம்மா சொன்னாங்க ஓல குடிசையில அப்படின்னு பாடினாங்கன்னு. ஓல குடிசையிலன்னு தான் பண்ணாங்க. அது சொந்த வீடா வாடகை வீடான்னு பண்ணாங்களா? இவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் புரியல. நிறைய எதிரணிக்கு ஒரு விஷயம் புரியல. எது மன நிறைவுன்னு கேட்டிருக்காங்களே தவிர சொந்த வீடு வாங்கணுமா வேண்டாமான்னு கேட்கல. சரியா? நீங்க எங்க இருந்தா உங்களுக்கு மன நிறைவு இருக்கும்னு தான் கேக்குறாங்க. நீங்க திருப்பி சொந்த வீடு வாங்கிக்கோங்க, சொந்த வீடு வாங்கிக்கோங்கன்னா சொந்த வீடு வாங்குங்க, வாடகைக்கு விடுங்க. ஏன் வேண்டாம்னு சொன்னா? இப்ப நிறைய இடத்துல அப்படிதாங்க நடக்குது. அந்த மாதிரி இப்போ சிவகாமி அம்மா சொன்னாங்க கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு. கேட்டட் கம்யூனிட்டி எல்லாம் எங்க இருக்கு? வயசானவங்களுக்கு ஊருக்கு வெளியில. ஊருக்கு உள்ள எல்லாம் கேட்டட் கம்யூனிட்டி எல்லாம் கிடையாது. வயசானவங்களுக்கு ஊருக்கு வெளியில. இவங்க ஃபாரின் போயிடுவாங்க விட்டுட்டு. அங்க இருந்து மழை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து கேட்டட் கம்யூனிட்டியில இருப்பாங்க ஊருக்கு வெளியில. உடனே பயந்துட்டு அங்கேயும் போன் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, ஐயோ என்ன ஆச்சோ உங்களுக்கு, என்ன ஆச்சோ அப்படின்னு. அது மாதிரி அதெல்லாம் இல்லைங்க, அது வேஸ்ட். அது மாதிரி இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க வந்து சொந்த வீடெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா எவன் பறிச்சுட்டு போவானோன்னு தான் பயப்படணும். கண்டிப்பா. ஏன்னா
நிஜமா ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அந்த சொந்த வீடு என்ன ஆகுமோ, எவனாவது அந்த பக்கம் ஒரு அரசியல்வாதி இப்படி அப்படி அப்படி தாண்டி போனாலே ஐயோ இதை எப்ப எடுப்பாங்களோன்னு இருக்கு. அந்த மாதிரி இப்போ மெட்ரோ கட்டிட்டு இருக்காங்க, எவ்வளவு சொந்த வீடு போயிடுச்சு தெரியுமா, எவ்வளவு எடுத்துட்டாங்க தெரியுமா, அதெல்லாம் பயம் தாங்க. அதுக்கு பதிலா நீங்க வந்து வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் இதே இல்ல, உங்களுக்கு கஷ்டமே இல்ல, எப்ப வேணா. அது மாதிரி இவங்க சொன்னாங்க ரேவதி அம்மா, அந்த மாதிரி வீட்டை வந்து அவங்க சுத்தம் பண்ண சொல்லுவாங்க. அவங்க வந்து இது வந்து நீங்க யாராவது விருந்தினர் வந்தா வீட்டை சுத்தம் பண்ண சொல்லுவாங்களா. வீட்டை சுத்தம் பண்றதுக்கு ஒரு வீட்டுக்காரங்க வந்து சொல்லணுமா? நீங்க உங்க சொந்த வீடு சுத்தம் பண்ண மாட்டீங்களா? ஒரு வீட்டுக்காரங்க வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும்ல, வீட்டை வந்து சுத்தம் பண்ணுங்கன்னு. அது நீங்க பண்ண மாட்டீங்களா? நீங்க அது மாதிரி இதை வந்து என்ன இதுல வந்து கண்ணாடியில வந்து தண்ணி படுதானா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து சுகாதாரத்தை பொறுத்துதுங்க. அதெல்லாம் வந்து நீங்க வந்து வீட்டுக்காரங்களுக்கும் இதுவும் இல்ல. அது மாதிரி சொல்றாங்க, இவங்களுக்கு புரியல. அந்த மாதிரி இவங்க மோனா அம்மா வந்து போனாங்களாம், வீட்டுல பெரிய கோலம் போடுன்னு சொன்னாங்களா. நீங்க அப்ப பெரிய வீடா தேடிதான் போயிருக்கீங்க போட்டிருக்கேன். எங்க அபார்ட்மெண்ட்ல எல்லாம் நாங்க சின்ன கோலம் தாங்க போடுறோம், அவ்வளவுதான் முடியும் நம்மளுக்குலாம். நீங்க வந்து இதெல்லாம் வந்து நீங்க சொல்றது வாதத்துக்கே இல்லைங்க சுத்தமா. அந்த மாதிரி நீங்க வந்து இவங்க சொல்றாங்க, சிவகாமி அம்மா சொல்றாங்க, டியூஷன் எடுக்க முடியாதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. சொந்த வீட்டுல இருந்து நீங்க டியூஷன் எடுங்க, கத்தி பாருங்க, அடுத்த சொந்த வீட்டுக்காரன் வந்து உங்ககிட்ட சொல்லுவான் நீங்க வந்து இந்த மாதிரி கத்தாதீங்கன்னு. அதெல்லாம் வந்து பொது பிரச்சனை. இது வந்து வீட்டுக்காரனுக்கும் என்ன இதுக்கும் வாடகை வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்குமான பிரச்சனை இல்ல. நீங்க வந்து கத்துனீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் யாரா இருந்தாலும் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பொது பிரச்சனை, சரியா? அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு சொந்த வீடு இல்லாம இதுதான் வாடகை வீட்டுல இருந்தாதான் நிம்மதி அப்படின்னு சொல்லி, மன நிறைவு அப்படின்னு சொல்லி என்னோட வாதத்தை முடிக்கிறேன். நடுவர் வந்து நல்ல தீர்ப்பு கொடுப்பார் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா நல்ல தீர்ப்பு வழங்குமா. இந்த சொந்த வீடா வாடகை வீடான்னு சொல்லி பார்க்கிற போது வாடகை வீடு தாங்க சிறப்பு என்று சொல்லி சகோதரி கிரிஜாராஜ் பேசிருக்கிறாங்க. இஎம்ஐ கட்டின வாடகை வந்து நம்ம ஏதாவது சாக்குப்புக்கு சொல்லிக்கலாம். ஆனா இஎம்ஐ நீங்க கட்டலன்னு வச்சு என்ன ஆகும், வீட்டே ஜப்தி பண்ணிட்டு போயிடுவான். அது மட்டும் இல்ல, உங்களுடைய இந்த ரேட்டிங் குறைஞ்சு போகும். உங்களுக்கு வந்து நீங்க லோன் எடுக்க முடியாது, மறுபடியும் கடன் எடுக்க முடியாது, சிபில் ரேட்டிங் குறைஞ்சிரும். மன நிறைவு வந்து இதுல தாங்க இருக்கு வாடகை வீட்டுல. சொந்த வீட்டுல எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அது மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி எங்க இருக்குது? எல்லாம் அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க. கேட்டட் கம்யூனிட்டி எங்கேயோ தூரத்துல இருக்கு. அதெல்லாம் வந்து இங்க இருக்குதா? தூரமா இருக்கு. அங்கே போறதுக்கு அது பஸ் பிடிச்சி தான் போகணும், இல்லை ட்ரெயின் பிடிச்சி தான் போகணும். அது மட்டும் இல்ல, சொந்த வீடு இருந்தா எவன் பஸ்ட்டு போகணும் தெரியாது. வந்து அந்த பக்கம் எவனா போனா கூட நமக்கு ஈரக்குள்ளே நடுக்குது. என்னாச்சு இவன் வந்து ஏதாவது கேட்பான், நாளைக்கு வந்து குடியில் போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த மெட்ரோ வந்தது, சொந்த வீடு வச்சிருக்கலாம், அந்த என்னாச்சு எல்லாம் இடிச்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்க வாடகை தான் போகணும், இல்லை எங்கேயோ இப்போ வாங்கணும். அது மாதிரி டியூஷன் எடுக்கிறாங்க, வேற ஏதாவது சத்தம் போடுறாங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதான் சவுண்டு சத்தம் கேட்குதுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துடுவான், வாய மூட மெதுவாரு, இல்லைன்னா எதுவும் எடுக்காதுன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிறப்பான வாதங்களை வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து தீர்ப்பு வழங்குவதற்காக நம் தயாராக இருக்கிறோம். இந்த சூழலில் பார்த்தீங்களா, சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து இந்த வாடகை வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு வீட்டில் வந்து வாடகை கட்டுறவங்க வந்து சொந்த வீடு கட்டுற மாதிரி கட்டி, இவங்க வர்றவங்க வாடகைக்கு வர்றவங்க சிறப்பாக இங்கே இருந்து 20-30 ஆண்டுகள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொந்த வாடகை வீடு கட்டுறாங்களா அப்படின்னு சொன்னா இல்லை. சில வீடுகள்ல வந்து நிறைய வீடை பொட்டி பொட்டியா கட்டி வச்சுட்டு அதுல வந்து சில அந்த வசதிகள் இல்லைன்னு சொன்னாலும், அம்மா இவ்வளவுதாம்மா வீடு, நீங்க வந்து இருந்தா இருங்க இல்லைன்னா போயிடுங்கன்னுவாங்க. ஆணி அடிக்கிறது, வர்ணம் பூசுவது, பெயிண்ட் அடிப்பது, இதெல்லாம் வந்து நீங்க வந்து வாடகை வீட்டுல வந்து ஒரு இதை செய்ய முடியாது, செய்யவும் கூடாதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதே போல நீங்க போகிற போது என்ன பண்ணுவாங்கன்னா பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருப்பாங்கம்மா, 6 மாசமா ஆச்சுன்னு சரி, இல்லை 1 வருஷம் தான். அதுக்கப்புறம் சில வீடுகள்ல வந்து நீங்க வந்து வாடகை வந்து ஏற்றிட்டே இருப்பாங்க. எப்படி ஏற்றுவாங்கன்னா 10% போடுவாங்க. அது வந்து அக்ரிமெண்ட்ல 10% 11 மந்த் வந்து போடணும். ஆனால் 3 வருஷம் வரைக்கும் செல்லும் அது சட்டப்படி. ஆனால் 11 மாசம் 12 மாசம் போட்டாக்க அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 11 மாசம் போட்டுருவாங்க அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் போட்டால் 10% எதிரே போவாங்க. அது சாதாரண ஒன்றும் பரவாயில்ல, நடுத்தர மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா எங்கேயாவது கிடைச்சுன்னா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அப்புறம் இதே தான் யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா வாடகை வீட்டில் வந்து விட்டுருவாங்களா, அவங்க கேட்பாங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சில வீடுகளில் நான்லாம் வந்து பேச்சுலராக இருக்கும்போது
எங்களை வந்து முறவாசல்னு ஒண்ணு பண்ணும்பா, அது வந்து அதுல தண்ணி தெளிச்சு கோலம் பண்ணும் வாரத்துக்கு ஒரு நாள் ஆகும். நானும் என்னுடைய சகோதரரும் இதே சென்னையில இருக்கப்போ 100 ரூபா வாடகையில இருக்கும் 1989 ஆண்டு. அப்ப பாத்தீங்கன்னா இப்போ எப்படின்னா நாங்க கோலம் போடுறதுன்னு கேட்டா இல்லைன்னா அது 10 ரூபா கொடுமா, 100 ரூபாய் வாடகை. ஆனா வந்து அதுக்கு இந்த முறைவாசலுக்காக நாங்க 10 ரூபாய் மாசம். இது வந்து இப்ப நிறைய இடத்துல அந்த முறைவாசல்லாம் இப்ப இருக்கான்னு தெரியல. ஏன்னா வந்து எல்லாமே நிறைய அபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்றது வந்து தனி வீடு என்பது ரொம்ப கம்மியாயிடுச்சு. தனி வீட வாடகை கொடுக்கறதுல யாருமே. ஏன்னா வந்து நீங்க சொல்ற அதே அரசியல்வாதிகளுக்கு அந்த மாதிரி அந்த பிரச்சனை இருக்குது. அது மாதிரி இன்னும் சொந்த வீட்டுல வந்து ஒரு வாடகை வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கம் விதிக்கிறது 5 ரூபான்னு சொன்னாக்க இவங்க வந்து கரண்ட் பில் மின்சாரத்துக்கு வந்து 10 ரூபாய் 7 ரூபாய் 8 ரூபாய் இவங்க இஷ்டத்துக்கு வைப்பாங்க. அதை வந்து கேட்க முடியாது. கேட்டால வாடகை இல்லைங்க காலி பண்ணிட்டுன்னு சொல்லுவாங்க. வீட்டு வரி தண்ணீர் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு வரி தான் இவங்க கட்டுவாங்க, சொந்த வீட்டு ஓனர் கட்டுவாங்க. ஆனால் இவளுக்கு அந்த வாடகையில அது சேர்த்து இந்த வீட்டுக்காரங்க வசூல் பண்ணுவாங்க. அது மாதிரி சில வீடுல வந்து 10 மணிக்கு மேல அல்லது 9 மணிக்கு மேல நீங்க வெளியில இருந்து வந்துடணும். உள்ள அதுக்குள்ள வந்துடணும். 10 மணிக்குள்ள வந்துடணும், இல்லை 9 மணிக்குள்ள வந்துடணும். அதுக்கு மட்டும் வந்து அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வரக்கூடாதுங்கம்மா. சில வீட்டுல 2-3 சாவி போட்டு அந்த போட்டு இது பண்ணி அதை கொடுத்துருவாங்க. அது இல்லாம செடி வைக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய இடத்துல இந்த துளசி செடி வச்சா நல்லது, மற்ற செடிகள்லாம் நிறைய செடிகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றாங்க இல்லையா. இந்த இதெல்லாம் வச்சாக்க நல்லது நல்லது, இந்த வாஸ்துபடி நல்லது. இப்போ துளசி வைக்கிறது நல்லது, கற்பூரவள்ளி வைக்கிறது நல்லது, அப்புறம் வந்து கற்றாழை வைக்கிறது நல்லது. இது போன்ற செடிகளை வந்து வாடகை வீட்டுல வந்து அவர்கள் எல்லோரும் அனுமதிப்பதில்லை. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இது வந்து நீங்க வாடகை தான் கொடுத்துருக்கோமோ இதுக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சர்வே எடுத்துக்கிறாங்க இந்தியா முழுக்க. சர்வே எடுத்துல பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியா முழுக்க வீடு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், தெருவிலே வசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள், குடிசையிலே இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அந்த பேனர் எல்லாம் வச்சுட்டு அது மேல ஒரு 2 குச்சை ஊனிட்டு அதுக்குள்ளே வசிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் சொந்த வீடா வாடகை வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கிறோமான்னு பேசிக்கிறோம். இப்போ சொந்த வீட்டுல இருக்கிறத விட வாடகை வீட்டுல இருக்கிற சௌகரியங்கள் அதிகம் என்று நம்ம அந்த அணியினுடைய சகோதரி கிரிஜா ராஜசேகர் உள்ளிட்ட சகோதரிகள் பேசினாங்க. ஆனா ஆமா அதிகம் தான். கண்டிப்பா அது வந்து எப்பனாலும் காலி பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணாம் விட்டு போயிடலாம். இந்த ஏரியா இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அங்கேருந்து இன்னொரு வேலை மாற்றிட்டு போகும்போது வேலை மாற்றிக்கலாம். இந்த நகரத்துல இருந்து வேற நகரத்துக்கு போயிடலாம். இந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து சொந்த வீட்டில் தான் அதிகம். வாடகை வீட்டுல தான் அதிகம். ஆனா சொந்த வீட்டுல அது அதிகம் இல்லை. ஆனால் சொந்த வீடு என்பது அவங்க சொன்ன மாதிரி தாய் சோறு விட்டது போல, வாடகை வீடு என்பது ஆயா சோறு விட்டது போல. ஆகவே சொந்த வீட்டுல என்ன சௌகரியம் இருக்கு, அது வந்து தனி எலிவலையானாலும் தனி வலை வேண்டும் என்று சொல்லி எப்படி அவங்க சொன்னாங்களோ அதே போல சொந்த வீடுன்றது அதுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தா கூட பரவாயில்லைங்க. நீங்க வந்து சென்னையில் இங்கு பார்ப்பீர்கள் என்றால் சும்மா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல 3 மாடி 4 மாடி கட்டிருப்பாங்க. அது வாடகை கட்டுறாங்களா அவங்களுக்கு கட்டாயம் தெரியாது. ஆனா சொந்த வீடு என்பது அந்த சுகமே தனி. அது வீட்டு சாப்பாடு மாதிரி. ஆனால் வாடகை வீடு என்பது அது ஹோட்டல் சாப்பாடு மாதிரி. விதவிதமாக சாப்பிடலாம், சுவையாக சாப்பிடலாம். ஆனால் அது வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்காது. அதே போல சொந்த வீடு என்பதுதான் வந்து மிக சிறப்பு. எப்படி என்று சொன்னால் ஒரு சின்ன இடத்துல அவங்களுக்கு வேண்டிய என்னென்ன தேவைகளோ அதைகள் அவர் செய்து கொள்கிறார்கள். இன்னும் வீணான பொருள் இருந்தாக்க அது நம்ம விரும்பி வாங்கிய பொருள் தான். ஆனால் அதை வந்து வேலையை போனா வெளில போட்டுடலாம். ஆனால் இப்போ அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் அதிகமாக வீடுகளை சொந்த வீடுகளை வாங்குறார்கள். வாடகை கொடுத்த விட சொந்த வீடு வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த நாளிலே மிக மன மகிழ்ச்சியை தருவது இன்றைய சூழலில் அதிகமான மனநிறைவு கிடைப்பது சொந்த வீட்டிலே என்று தீர்ப்பு வழங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா தொடர்வார். அருமையான ஒரு பட்டிமன்றம். மக்களுக்கு அதிகமாக மகிழ்ச்சியை தருவது சொந்த வீடா வாடகை வீடா என்ற ஒரு பட்டிமன்றம் நடைபெற்று அதில் மிகச்சிறப்பான வாதங்களை ஒட்டி சொந்த வீடே சிறந்தது என்று தீர்ப்பை கொடுத்தார். உண்மைதான். ஐயா கொடுத்த தீர்ப்பும் உங்களுடைய வாதங்களும் நியாயமானதுதான். இப்போ
அரசாங்கத்துல 2 துறைகள் இருக்கு. ஒன்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், இன்னொரு துறை தமிழ்நாடு அரசு குடிசை மாற்று வாரியம். இது 2 என்ன செய்யுதுன்னா, ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. அதே மாதிரி மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க, குடிசை வீடுகள் இருப்பவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக குடிசை மாற்று வாரியம், ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அப்படின்னு சொல்லி 2 திட்டங்கள் தமிழ்நாடு அரசுல இருக்கு. உலகத்திலேயே வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்கிற எண்ணத்தை ஒரு அரசு கொள்கை முடிவாக எடுத்து செயல்படுத்தியது என்று சொன்னால் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அரசாங்கம் உலகத்திலேயே நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் என்று நம்மால் அன்புடன் அழைக்கப்பட்ட மு. கருணாநிதி அவர்களால், ஏன் இந்த பெயரை சொல்லுகிறேன், முதல் முதலாக ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிற திட்டத்தை ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது இந்த தமிழ்நாடு அரசாங்கம். இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இருக்குது, நாடு முழுவதும் இருக்கிறது, பல நாடுகள் விரிவடைந்திருக்கு. ஆனால் அதற்கான முதல் புள்ளியை வைத்தது தமிழ்நாடு. ஏன் என்று சொன்னால், தமிழர்கள் ஒரு வாழ்வாதாரத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள், நகரங்களை அமைத்திருக்கிறார்கள், நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள், தாங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே இருக்கிறார்கள். சின்ன ஒரு கணக்கு சொல்ற, 10,000 ரூபாய் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு வருஷம் கழிச்சு 10% 1000 ரூபாய் ஏற்றுறாங்க. அடுத்த வருஷம் ஒரு 10%, அப்ப 11,100 ரூபாய் ஏற்றுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1,200 ரூபாய் ஏற்றுவாங்க. இப்படி ஏற்றிக்கிட்டே போறோம். 10 வருஷம் கழிச்சு நீங்க 20 லட்சம் ரூபாய் வாடகையை கொடுத்திருப்பீர்கள். 10 ஆண்டுகள் கழித்து அந்த வீட்டை காலி செய்தால் உங்களுக்கு நீங்கள் முதலில் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தொகையை தருவார்கள். ஆனால் கொடுத்த போது அந்த தொகைக்கு மதிப்பு 1 லட்சம், நீங்கள் பெறுகிற போது அந்த தொகைக்கு மதிப்பு வெறும் 10 அல்லது 20,000 இருக்கும். அப்பா 20 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு 10 ஆண்டுகள் இருந்து விட்டு நீ வெளியே வருகிற போது ஒரு ஏதிரியாக, ஒரு அனாதையாக, எதுவும் இல்லாதவனாகத்தான் வர வேண்டும் என்று சொன்னால் எத்தகைய கொடுமை யோசித்து பாருங்கள். அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கிறது, ஒரு சொந்த வீட்டை கடனுக்கு வாங்கிவிட்டு 20 ஆண்டுகள் கட்டி முடிக்கிற பொழுது நாம் கிழவன் கிழவியாக மாறி இருப்போம். நாம் அந்த பணத்தை கட்டி முடிக்கிற போது மிகவும் வயதானதாக இருக்கும். அந்த வீடு சொந்த வீடாக இருக்கும், அதை நம்மால் அனுபவிக்க முடியாது. நாம் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு உடம்பிலே ஒரு மூளையில முடங்குகிற வயதாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், பிள்ளைகளுக்கு பயன்படும். அந்த எதிர்கால எண்ணத்தோடு சிந்தனையோடு இருப்பவர்கள் நிச்சயமாக சொந்த வீடுதான் சிறந்தது. இல்லை, அதெல்லாம் எனக்காக நான் இப்போ இருக்கிற மாதிரி இருப்பேன், போய்விடுவேன் சொல்பவர்களுக்கு வாடகை வீடு சிறந்தது என்றுதான் நாம் நினைப்பவர் சொல்ல வேண்டும். ஆனால் தமிழன் தான் முதலாக தனிச்சிறந்த நாகரிகத்தை வகுத்துக் கொடுத்த இந்த உலகத்திற்கு நாகரிகத்தை நாமெல்லாம் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த நேரத்திலே பல நாடுகளிலே, பல பகுதிகளிலே இருந்தவர்கள் எல்லாம் கற்கால மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாம் அவர்களெல்லாம் கற்காலத்தில் இருந்த பொழுது மிகச்சிறந்த பண்பட்ட ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள். போய் பார்க்கிற போது தோணுனா உள்ள வீடுக்கு 2000 ஆண்டுக்கு வீடு கட்டியிருக்கான், வீட்டுல காமா கட்டியிருக்கான், வீட்டுல அந்த இப்ப நம்ம ட்ரைனேஜ் சொல்றோம் இல்லைங்களா, அதை கட்டி இருக்கிறான். அப்ப எந்த அளவுக்கு சிந்தனையோட வாழ்ந்திருக்கான். இவ்வளவு சிந்தனையோட இருந்தால் என்று சொன்னால் நாம் அனைவரும் சொந்த வீட்டை நோக்கி பயணப்படுபவர்கள், வாடகை வீட்டை நோக்கி அல்ல, சொந்த வீட்டை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு அற்புதமான தீர்ப்பை இந்த நிகழ்வின் வாயிலாக கொடுத்த நம்முடைய தலைவர் எம்.கே. ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே மன நிறைவாக இருப்பது வாடகை வீடு என்று சொல்லக்கூடிய பல பேர் சொந்தமாக வீடு வைத்திருப்பவர்கள் என்பதையும் ரகசியத்தில் சொல்லிவிடுகிறேன். சொந்த வீட்டை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே மாதிரி வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பவர்கள் இருக்கிறார்கள். எனவே இங்க இருப்பவர்கள் எல்லாம் நலமுடன் வளமுடன்
எதிர்காலத்திலே சொந்த வீட்டோடு வாழ்க என்று வாழ்த்துகிறோம். ஒரு வீட்டுக்கு மேல் 2 வீடு வைத்திருப்பவர்கள் வாடகைதாரர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் அவரை நல்ல விதமாக நடத்துகிறார். தாத்தா ஒரு பாடல் உண்டு, மலையாள பாடல். இந்த தாத்தாவுக்கு ஒரு யானை இருந்தது, அம்பாரி யானை என்று. வைக்கம் முகமது பஷீர் கையெழுத்து. அதுபோல எங்க தாத்தாவுக்கு ஒரு வீடு இருந்தது. இந்த தாத்தா வீட்டிலே தாயார் அம்மாள், தாந்தோணி அம்மாள் பெண்மணிகள் குடியிருந்தார். நீங்க நம்ப மாட்டீர்கள். தனசேகரன் ஒரு நண்பர் இருக்காரு இப்போது எனக்கு. இந்த தனசேகரன் யார் என்று சொன்னால், என் பாட்டி காலத்திலே வாழ்ந்த அந்த தாயார் அம்மாவுடைய வழியிலே பாருங்க எந்த அளவுக்கு அவங்க ஒரு உறவு நெருக்கமாக இருந்திருக்கு. அவங்க வந்து வாடகைக்கு இருந்தாங்க, எங்க தாத்தா வீட்டுல வாடகைக்கு இருந்தாங்க. ஆனா அவங்க வாடகைதாரர்களா இல்லை, ஒரு உறவினர்கள் போல இருந்தாங்க. இன்றைக்கு எங்க வீட்டுல எந்த ஒரு நல்லது கட்டம் நடந்தாலும் அந்த தனசேகரன் முன்வந்து இருப்பார். நாங்களும் தவறாமல் அவருக்கு சொல்லிவிடுவோம். அவருக்கு சொன்னால் போதும், எங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் சொல்லிவிடுவார்கள். அந்த அளவுக்கு எங்களுடைய குடும்பத்தோடு இணக்கமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு 3-4 தலைமுறை தாண்டி இருக்கிறார்கள் சொன்னார். அந்த காலத்தில் இந்த சொந்த வீடு வாடகைக்கு முறை வேறு. இந்த காலத்தில் சொந்த வீடு வாடகைக்கு முறை வேறு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்கிற காலத்திலே வாடகை வீட்டில் இருந்தால் சிறக்குமா, சொந்த வீடு வாங்குவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்புள்ளவர்களுக்கு நன்றி பாராட்டி, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை இந்த வலைவழி பதிவில் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை வலைவழி வழியாக உங்களுக்கெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஜெப் டிவியினுடைய மேலாண்மை திருக்குறள் கொண்ட சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி